ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಉತ್ಸಾಹವಾಗಿದ್ದೀರಿ? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. நாம் இன்னும் சில காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ண போகிறோம். ನಾವಿನ್ನು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஜெபம் பண்ண எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಿ? பாதி கைகள் தான் உயர்ந்திருக்கிறது. ಅರ್ಧ ಕರಗಳು ಮಾತ್ರ ಮೇಲೆ ಬಂದಿದೆ. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಿ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வந்திருக்கிறார். ಕರ್ತ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நேற்றுக்கு இந்த இடத்துல ஆயத்த ஜெபம் நடைபெற்றது. ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಿದ್ಧತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು. ஏராளமான மக்கள் வந்து ஜெபம் பண்ணனாங்க. ಅನೇಕವಾದಂತ ಜನಗಳು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அநேகருக்கு இந்த ஜெபத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ಅನೇಕರಿಗೆ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಏನು ಜರುಗಲಿಕ್ಕೆ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ದೇವರು ಪ್ರಕಟಪಡಿಸಿದರು. எப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கும், ಯಾವ ರೀತಿಯ ಅಭಿಷೇಕ ಇಳಿಯುತ್ತದೆ, எப்படி நான் காரியங்களை வெளிப்படுத்துவேன், ಹೇಗೆ ನಾನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತೇನೆ, ஊழியர்களை எப்படி பயன்படுத்துவேன், ಸೇವಕರನ್ನು ಹೇಗೆ ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ, அதெல்லாம் நேற்றைக்கே ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தினார். ಅದನ್ನೆಲ್ಲ ನಿನ್ನೆಯ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ அதே ಪ್ರಕಟಪಡಿಸಿದರು. மாதிரி காரியங்கள் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. ಅದೇ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಈಗ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. அதில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, கர்த்தருடைய சிங்காசனம் இந்த மேடையில வைக்கப்பட்டிருக்கிறது. ಕರ್ತನ ಸಿಂಹಾಸನ ಈ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமே இல்லையா? ನಿಮಗೇನ್ ಸಂತೋಷನೇ ಇಲ್ವೇನ್ರಿ? கர்த்தருடைய சிங்காசனம் இந்த மேடையில வைக்கப்பட்டிருக்கிறது. ದೇವರ ಸಿಂಹಾಸನ ಈ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ கர்த்தர் ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். ಕರ್ತನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. அவர் வீற்றிருக்கிறவர் என்ன செய்கிறாரா? ಕುಳಿತಿರುವ ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರಂತೆ? ஒவ்வொருவரையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಗಮನಿಸಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರಂತೆ. என்னென்ன ஜெப குறிப்புகள் யார் வாயிலிருந்து வருகிறது, ಯಾವ್ಯಾವ ಪ್ರಾರ್ಥನಾ ವಿಜ್ಞಾಪನೆಗಳು ಹೇಗೆ ಬಾಯಿಂದ ಹೊರಬರುತ್ತಾ ಇದೆ, அதற்கு பதில் கொடுக்க வேண்டுமே என்ற ஆவலோடு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಉತ್ತರಿಸಬೇಕಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ದಾಹದಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರಂತೆ. ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ಇವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ನಾನು ಉತ್ತರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. கை தட்டலாமே, ಚೆನ್ನಾಗಿ ಕೈ ತಟ್ಟಬಹುದಲ್ರಿ? கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமே. ಕೈಗಳನ್ನ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಬಹುದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. காலையிலிருந்து இதுவரைக்கும் நம்ம பண்ணின ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். ಬೆಳಗಿಂದ ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಾವು ಮಾಡಿದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ದೇವರು ಕೇಳಿದರು. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಉತ್ತರವನ್ನ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? அல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. அல்ல முழு பலத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. ಪೂರ್ಣ ಬಲದೊಟ್ಟಿಗೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. இப்பவும் சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ಈಗಲೂ ಕೆಲವು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நல்ல ஒரு பாடல நம்ம கரங்களை தட்டி பாடி ஜெப வேளைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ಹಾಡನ್ನ ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். Thank you Lord. கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். Thank you Lord. வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்
என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டின் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டின் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 ஹalleluya, 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 ஹalleluya. நாம் இப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே நாம ஜெபம் பண்ண போகிறோம். ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಈಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. பலவிதமான ஜெபங்களை நாம் பண்ணினோம். ಹಲವು ವಿಧವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ನಾವು ಮಾಡಿದೆವು. ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நன்றி பலிகளை ஏறெடுத்தோம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಸಲ್ಲಿಸಿ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸಿದ್ದೇವೆ. எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணினோம். ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ. கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக நாம ஜெபம் பண்ணினோம். ಕರ್ತನು ಪ್ರಕಟಪಡಿಸಿದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ. இப்போ ஒரு முக்கியமான காரியத்துக்காக நாம ஜெபம் பண்ண போறோம். ಈಗ ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இந்த உபவாச ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் 27 வருஷம் நடந்திருக்கிறது. ಈ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಆರಂಭಿಸಲ್ಪಟ್ಟು ಇದುವರೆಗೂ 27 ವರ್ಷಗಳು ಆಗಿದೆ. இது 28வது வருஷம். ಇದು 28ನೆಯ ವರ್ಷ. இந்த 27 வருஷமும் நான் நடத்துகிற ஜெபம் யுத்த ஜெபமாகவே இருந்திருக்கிறது. ಈ 27 ವರ್ಷಗಳು ನಾನು ನಡೆಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಯುದ್ಧ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿಯೇ அது ಇದೆ. ஒரு போராட்ட ஜெபம் நம்ம பண்ணி இருக்கிறோம். ಒಂದು ಹೋರಾಟದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ನಾವು ಮಾಡಿದ್ದೇವೆ. ஆனா இந்த நாளிலே இந்த ஜெபத்துக்காக நான் ஜெபம் பண்ணின பொழுது ಆದ್ರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ எனக்கு அந்த வழக்கத்தின்படி நடத்துற அந்த ஜெபத்துக்கு எனக்கு ஒரு லீடிங்கே இல்லை. ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡತಕ್ಕಂತ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಒಂದು ಲೀಡಿಂಗೇ ಇಲ್ಲ. யுத்த ஜெபம் பண்ணதற்குரிய ஒரு வழி நடத்துதலே இல்லை. ಯುದ್ಧ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿರುವಂತ ಮಾರ್ಗದರ್ಶನಗಳೇ ಸಿಗಲಿಲ್ಲ. என்ன காரணம்னு பார்த்தா வந்த பிறகுதான் புரிந்தது. ಏನು ಕಾರಣ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಬಂದಾಗಲೇ ಗೊತ್ತಾಗಿದ್ದು காலையிலிருந்து இதுவரைக்கும் நடைபெற்றது எல்லாமே யுத்த ஜெபங்கள் தான். ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಡೆಸಲ್ಪಟ್ಟದ್ದು ಎಲ್ಲವೂ ಯುದ್ಧ ಪ್ರಾರ್ಥನೆಯೇ. 2 தேவ மனிதர்கள் மூலமாக கர்த்தர் நடத்தினது யுத்த ஜெபமாகவே இருந்தது. 2 ದೇವ ಮನುಷ್ಯರ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟದೆಲ್ಲವೂ ಯುದ್ಧ ಪ್ರಾರ್ಥನೆಯೇ ಆಗಿತ್ತು. நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளோடு யுத்தம் பண்ணினோம். ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಂತ ದುರಾತ್ಮಗಳಿಗಾಗಿ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. தேசத்துக்கு விரோதமாக எழும்பின ஆவிகளோடு யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணினோம். ದೇಶಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಂತ ಆತ್ಮಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. இப்ப என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? ಇವಾಗ ಏನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ? கர்நாடகா மாநிலத்தை குறித்து ஆண்டவர் என்ன காரியங்களை வெளிப்படுத்தினாரோ அதை வைத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರು ಏನು ಪ್ರಕಟಪಡಿಸಿದ್ದಾರೋ ಅದನ್ನ ಇಟ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. தீர்க்கதரிசி மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் இந்த மாநிலத்தை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಕಟಪಡಿಸಿದ್ದಾರೆ. எதற்காக கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார்? ಯಾಕೆ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕರ್ತನು
ಕರ್ತನು ಪ್ರಕಟಪಡಿಸಿದರು. அதை வைத்து நாம் ஜெபம் பண்ணுவதற்காகத்தான் வெளிப்படுத்தினார். ಅದನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೇ ಪ್ರಕಟಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஒரு ஆமென் சொல்லலாமே. ಒಂದು ಆಮೇನ್ ಹೇಳ್ಬೋದಲ್ಲ. கர்த்தர் சொல்லுகிற காரியம் எல்லாம் அப்படியே நிறைவேறும். ಕರ್ತನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಹಾಗೆಯೇ ನಡೆಯುತ್ತದೆ. நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. ಅದು ನೆರವೇರುವಂತ ಕಾಲ ಬಂದು அந்த ಬಿಟ್ಟಿತು. காலம் வந்துச்சுன்னா அதுக்காக ஜெபம் பண்ணணும். ಆ ಕಾಲ ಬಂದು ಬಿಡ್ತು ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பாருங்க, தானியேலுக்கு ஒரு காரியம் தெரிந்தது. ನೋಡಿ, ದಾನಿಯೇಲನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವು ಗೊತ್ತಾಯಿತು. எரேமியா மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. ಯೆರೆಮೀಯನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಕಟವಾದಂತ ಪ್ರವಾದನೆಯು ನೆರವೇರುವಂತ ಕಾಲಘಟ್ಟ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. காலம் வந்து விட்டது, தானாக நிறைவேறும் என்று சும்மா இருக்கவில்லை. ಕಾಲವು ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದು ತಾನಾಗಿ ನೆರವೇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸುಮ್ಮನಾಗಲಿಲ್ಲ. தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுகிறார். ಆ ಪ್ರವಾದನೆ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. அங்கே அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ಸೆರಾವಸ್ಥೆಯಿಂದ ಜನಗಳು ಬಿಡಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. இன்னும் மேலதிகமான காரியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ಇನ್ನು ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳು ಅವರಿಗೆ ಪ್ರಕಟಪಡಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. தேவ பிள்ளைகள், ಅದರಿಂದ ದೇವ ಮಕ್ಕಳು வைத்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ಆ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்போஸ்தல நடபடிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. மகிமையான எழுப்புதல் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ಮಹಿಮೆಯಾದ ಉಜ್ಜೀವನವು ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எழுப்புதல் பிறந்ததே ஜெபத்தில் தான் பிறந்தது. ಉಜ್ಜೀವನವು ಹುಟ್ಟಿದ್ದೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಲೇ ಹುಟ್ಟಿದ್ದು. அந்த அக்கினி போடப்படுவதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணினார்கள். ಆ ಬೆಂಕಿ ಹಾಕಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டு இருக்கிறது. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲೂ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಲ್ಲೂ ಅವರು ನಿರತರಾಗಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எப்போ அக்கினி இறங்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ಯಾವಾಗ ಬೆಂಕಿ ಇಳಿಯುತ್ತದೆ ಎಂಬುದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்ன நடக்கும் இன்னும் ஒண்ணுமே தெரியாது. ಏನು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಏನು ಅವರು ತಿಳಿಯದವರಾಗಿದ್ದರು. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு காரியம் தான். ಅವರಿಗೆ ತಿಳಿದದ್ದು ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ. கர்த்தர் தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ಕರ್ತನು ಪ್ರವಾದನಾತ್ಮಕವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಪ್ರಕಟಪಡಿಸಿದ್ದಾರೆ. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ತಂದೆಯ ವಾಗ್ದಾನವು ನೆರವೇರುವುದಕ್ಕಾಗಿ இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ನೀವು அந்த ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்ண ಅವರು ಕಾದಿದ್ದು ಆ ಒಂದೇ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ಪಂಚಾಶತಮ ದಿನದಲ್ಲಿ ಆ ಪ್ರವಾದನೆಯು ನೆರವೇರಿತು. இயேசுவினிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ಯೇಸುವಿನ ಬಳಿಲಿ ಕೇಳಲ್ಪಟ್ಟಂತ ತಂದೆಯ ವಾಗ್ದಾನವು ನೆರವೇರಲ್ಪಟ್ಟಿತು. ಹಾಕಲ್ಪಟ್ಟು ಬಿಟ್ಟಿತು. நிறுத்திட்டாங்களா? ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ರ? ಇಲ್ಲ. முன்னிலும் அதிகமாக ஜெபம் பண்ணினார். ಮೊದಲಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. இதே இடத்துல ஆண்டவர் பல முறை பேசி இருக்கிறார். ಇದೇ ಭಾಗದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾರಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. இதுவரைக்கும் நீங்க பண்ணின ஜெபங்களை கேட்டு, ಇದುವರೆಗೂ ನೀವು ಮಾಡಿದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನೆಲ್ಲ நான் ஏற்கனவே எழுப்புதலை அனுப்பிவிட்டேன் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். ನಾನು ಈಗಾಗಲೇ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕಳಿಸಿ. நிறைய பேருக்கு சந்தேகம், ಅನೇಕರಿಗೆ ಸಂಶಯ. அதான் ஆண்டவர் பேசினார், அறியாமையில இருக்கிறோம். ಈಗ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ರು ನಾವು ತಿಳಿಯದವರಾಗಿದ್ದೇವೆ. அந்த இடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார். ಎಷ್ಟು ಬಾರಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. ஆயத்த எழுப்புதலை கர்த்தர் அனுப்பிவிட்டார். ಈಗಾಗಲೇ ಉಜ್ಜೀವನವನ್ನು ದೇವರು ಕಳಿಸಿ ಬಿಟ್ರು. ஜெப எழுப்புதலை கர்த்தர் அனுப்பிவிட்டார். ಪ್ರಾರ್ಥನೆಯ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕಳಿಸಿ ಬಿಟ್ರು. ஒரு ஆமென் சொல்லுங்க, நான் சொல்ல ನಾನು ಹೇಳ್ತಾ ಆಮೇಲೆ ಹೇಳ್ರಿ. ஜெப எழுப்புதலை அனுப்பிவிட்டார். ಪ್ರಾರ್ಥನಾ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕಳಿಸಿ ಬಿಟ್ರು. இப்பொழுது அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ಈಗ ಅದು ನೆರವೇರಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. சுத்திகரிப்பின் எழுப்புதலை கர்த்தர் அனுப்பிவிட்டார். ಶುದ್ಧೀಕರಣದ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾರೆ. அதுவும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ಈಗ ಅದು ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಾ ಇದೆ. வல்லமையின் எழுப்புதலை ஆண்டவர் அனுப்பினார். ಬಲದ ಉಜ್ಜೀವನವನ್ನು ದೇವರು ಕಳುಹಿಸಿದ್ದಾರೆ. அதுவும் இப்பொழுது பரவி கொண்டிருக்கிறது. ಅದು ಈಗ ಹರಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆ. இப்ப மனம் திரும்பலின் எழுப்புதலையும் கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். ಈಗ ಮನ ತಿರುಗುವಿಕೆಯ ಉಜ್ಜೀವನವನ್ನು ದೇವರು ಆರಂಭಿಸಿ ಬಿಟ್ರು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 52 வருஷம் 60 வருஷம் குடிகாரெல்லாம் நொடி பொழுதுல மனம் திரும்புகிறார்கள். 52 60 ವರ್ಷಗಳಿಂದ ಆಗಿದ್ದಂತವರೆಲ್ಲರೂ ಮನ ತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைய மனம் திரும்பி சாட்சி சொல்லுகிறத பார்க்கிறோம். ಅನೇಕರು ಮನ ತಿರುಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அல்லாத ஜனங்கள், ಕ್ರೈಸ್ತರಲ್ಲದವರೆಲ್ಲ ಏರಾಳವಾಗಿ ಮನ ತಿರುಗುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. காரணம் கர்த்தருடைய வாக்குத்தாகி ನಾವು ಮೌನವಾಗಿ ಬಿಡಬಾರದು. முன்னிலும் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். ಮೊದಲಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ
ನಿರತರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அப்போஸ்தலர் நடபடிகள் அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಅದೇ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போஸ்தலர்கள் அதைத்தான் செய்தார்கள். ಅಪೊಸ್ತಲರುಗಳು ಅದನ್ನೇ ಮಾಡಿದರು. சீஷர்கள் அதைத்தான் செய்தார்கள். ಶಿಷ್ಯರುಗಳು ಅದನ್ನೇ ಮಾಡಿದರು. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதைத்தான் செய்தார்கள். ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದವರು ಅದನ್ನೇ ಮಾಡಿದರು. ஜெபத்தை இன்னும் தீவிரப்படுத்தினார்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಇನ್ನೂ ತೀವ್ರಗೊಳಿಸಿದರು. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் இன்னும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳು ಇನ್ನೂ ನಿರತರಾಗಿದ್ದರು. அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடந்தது? ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಏನು ಜರುಗಿತು? பல காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டாலும் ಹಲವು ಕಾರ್ಯಗಳು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟರು. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವಾಗ 31வது வசனத்திலே சொல்லுகிறது, 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ கூடியிருந்த இடம் அசைந்தது. ಅವರು ಕೂಡಿದ್ದ ಸ್ಥಳವು ನಡುಗಿತು. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இடம் அசையக்கூடிய அளவிற்கு ஜெபம் பண்ணினார்கள். ಸ್ಥಳವು ನಡುಗುವ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಿದರು. தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லி அளவுக்கு ஜெபம் பண்ணினார்கள். ವಾಕ್ಯವನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿ ಬೋಧಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಮಟ್ಟಿಗೆ ಅವರು ನಡೆಸಿದರು. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க ஜெபம் பண்ண என்னென்னலாம் நடந்துச்சுன்னு அப்போஸ்தலர் நடபடிகள் நிறைய பார்க்கலாம். ನಾವು ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಏನೆಲ್ಲ ನಡೀತು ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ನೋಡಬಹುದು. 12ஆம் அதிகாரத்துல என்ன நடந்தது? 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯಿತು? 16ஆம் அதிகாரத்துல என்ன நடந்தது? 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯಿತು? இதெல்லாம் வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ಇದೆಲ್ಲವೂ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அவங்க ஜெபம் ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பண்ண ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ எழுப்புதல் பரவிக்கொண்டே இருந்தது. ಉಜ್ಜೀವನವು ಹರಡುತ್ತಲೇ ಇದ್ದಿತು. ஆரம்பித்த எழுப்புதல் அப்படியே நின்று விடவில்லை. ಆರಂಭಿಸಲ್ಪಟ್ಟ ಉಜ್ಜೀವನ ಹಾಗೆ ನಿಂತು அந்த ಹೋಗಲಿಲ್ಲ. எழுப்புதல் பற்றி பரவிக்கொண்டே இருந்தது. ಆ ಉಜ್ಜೀವನ ಹತ್ತಿ ಹರಡುತ್ತಲೇ ಇದ್ದಿತು. அதைத்தான் இயேசு நமக்கு சொன்னார். ಅದನ್ನೇ ಯೇಸು ನಮಗೆ ಹೇಳಿದರು. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕಲು ಬಂದೆ, பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ಅದು ಹತ್ತಿ ಉರಿಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. பற்றி எரிய வேண்டும் என்றால் ಅದು ಹತ್ತಿ ಉರಿಯಬೇಕೆಂದರೆ ஒரே ஒரு வழிதான். ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ. ஒன்று ஜெபத்தை தீவிரப்படுத்த வேண்டும். ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ತೀವ್ರಗೊಳಿಸಬೇಕು. இன்று கர்த்தருடைய அவர் சொல்லுகிற ஆலோசனை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். ಕರ್ತನು ಹೇಳಿದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಾವು ನಡವಳಿಕೆಗೆ ತರಬೇಕು. இவர்கள் ஜெபத்தை தீவிரப்படுத்தினார். ಇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ತೀವ್ರಗೊಳಿಸಿದರು. பாருங்க, இந்த 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ನೋಡ್ರಿ, 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ನೋಡುವಾಗ உபத்திரவங்கள் வருகிறது. ಉಪದ್ರವಗಳು ಬರುತ್ತದೆ. அப்போஸ்தலர்கள் அடிக்கப்படுகிறார்கள், ಅಪೊಸ್ತಲರು ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ, ஜெயிலில் போடப்படுகிறார்கள், ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕಲ್ಪಡುತ್ತಾರೆ, பயமுறுத்தப்படுகிறார்கள். ಭಯಕ್ಕೆ ஆனால் ಒಳಪಡಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. எழுப்புதலை மாத்திரம் தடுக்கவே முடியும். ಆದ್ರೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಮಾತ್ರ ತಡೆಯಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. எழுப்புதல் பரவிக்கொண்டே இருக்கிறது. ಉಜ್ಜೀವನವು ಹರಡುತ್ತಲೇ ಇದ್ದಿತು. ಅದಕ್ಕೆ காரணம் அவர்கள் பண்ணின ஜெபம். ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಅವರು ಮಾಡಿದ ಪ್ರಾರ್ಥನೆ. அதே மாதிரி நாமளும் ஜெபம் பண்ணனா, ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ கர்த்தர் வாக்கு பண்ணின எழுப்புதல் தடையில்லாமல் நம்முடைய தேசத்திலே பரவும். ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಉಜ್ಜೀವನ ತಡೆ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಹರಡುತ್ತದೆ. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் எப்படி ஜெபம் பண்ணினாங்க? ಅವರು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು? அந்த அதிகாரத்தில் அந்த ஜெபம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ಆ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 24வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. 24ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 31ನೇ ವಾಕ್ಯದ ತನಕ நல்ல ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அவங்க ஜெபத்திற்கு எப்படி அந்த வல்லமை இருந்தது? ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಶಕ್ತಿ ಇದ್ದಿತು? முதல்ல அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, ಮೊದಲದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர்கள் அதை கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ಅವರುಗಳು ಅದನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ என்ன ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கேட்டார்கள்? ಏನು ಕೇಳಿದರು? அங்க என்ன நடைபெறுகிறது என்று கேட்டாங்க. ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ಕೇಳಿಕೊಂಡರು. சபையில என்ன நடைபெறுகிறது? ಸಭೆಯಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? ஊழியர்களுக்கு என்ன நடைபெறுகிறது? ಸೇವಕರಿಗೆ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? எப்படிப்பட்ட பயப்படுத்தல் வருகிறது? ಯಾವ ರೀತಿಯಾಗ ಭಯಪಡಿಸುವ ಕಾರ್ಯ ಬರ್ತಾ ಇದೆ? கேட்ட உடனே தான் ಅದನ್ನ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ அவங்களுக்குள்ள ஒரு பாரம் வருகிறது. ಅವರ ಒಳಗಡೆ ಒಂದು ಭಾರ ಬರ್ತಾ ಇದೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப நம்முடைய ஜெபத்துல வல்லமை இருக்க வேண்டும் என்றால், ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಬಲವು ಇರಬೇಕಾದರೆ நம்ம அறியாதவர்கள் போல இருக்க கூடாது. ನಾವು ತಿಳಿಯದವರಾಗಿ ಇರಬಾರದು. என்ன நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ಏನು ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ತಿಳುಕೊಳ್ಳಬೇಕು. பெங்களூர்ல என்ன நடைபெறுகிறது? ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? கர்நாடகாவில் என்ன நடைபெறுகிறது? ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ
ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ, இந்தியாவுல என்ன நடைபெறுகிறது, ಭಾರತದಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇದೆ, அதை நம்ம செவி கொடுத்து கேட்க வேண்டும். ಅದನ್ನ ನಾವು ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳಬೇಕು. இந்த காதுல கேட்டுட்டு அந்த காதுல விட்டுற கூடாது. ಈ ಕಿವಿಲಿ ಕೇಳಿ ಈ ಕಿವಿಲಿ ಬಿಟ್ಟು அதை ಬಿಡಬಾರದು. உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ಅದನ್ನ ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அதை அறிந்தால் தான் பாரம் வரும். ಅದನ್ನ ತಿಳಿದರೆ ಮಾತ್ರವೇ ಭಾರವು ಬರುವುದು. நெகேமியாவுக்கு எப்ப பாரம் வந்தது? ನೆಹೆಮೀಯನಿಗೆ ಯಾವಾಗ ಭಾರ ಉಂಟಾಯಿತು? ಯೆರೂಸಲೇಮಿನ நடந்த சம்பவங்களை அறிந்த உடனே பாரம். ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ನಡೆದಂತ ಘಟನೆ ತಿಳಿದ ಕೂಡಲೇ ಭಾರ. எஸ்தருக்கு எப்படி பாரம் வந்தது? ಎಸ್ತೇರಳಿಗೆ ಹೇಗೆ ಭಾರ ಉಂಟಾಯಿತು? தேசத்தின் சட்டத்தை குறித்து அறிந்த உடனே பாரம். ದೇಶದ ಮೇಲೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ಆಜ್ಞೆಯ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದ அருமையான ಕೂಡಲೇ ಭಾರ. கர்த்தருடைய பிள்ளைகளே, ಅದರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವರ உலக ಮಕ್ಕಳೇ, மக்களை போல நாம் இருக்க கூடாது. ಲೋಕ ಜನಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇರಬಾರದು. பெங்களூர்ல என்ன நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. ஆவிக்குரிய மண்டலங்களில் என்ன நடைபெறுகிறது அறிந்து கொள்ள வேண்டும். ಆತ್ಮಿಕ ಮಂಡಲದಲ್ಲಿ ಏನು ಜರುಗುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. கர்நாடகாவில் என்ன நடைபெறுகிறது அறிந்து கொள்ள வேண்டும். ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. பாருங்க, எங்கு பார்த்தாலும் குடிவெறி, ನೋಡ್ರಿ, ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಕುಡುಕತನ, எங்கு பார்த்தாலும் இச்சைகள், ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಕಾಮಾಶಕ್ತಿಗಳು, தவறான நம்பிக்கைகள், ತಪ್ಪಾದ ನಂಬಿಕೆಗಳು, மந்திர சூனியங்கள், ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳು, சபைக்கு விரோதமான காரியங்கள், ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು, ஊழியர்களுக்கு விரோதமான காரியங்கள், ಸೇವಕರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು, இதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. ಇದು ಕಂಡು ಕಾಣದವರಾಗಿರಬಾರದು. நாம் அதை அறிய வேண்டும். ನಾವು ಅದನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ಅದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು அதை ಯೋಚಿಸಬೇಕು. தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ಅದನ್ನ ದೇವ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಕೊಂಡೋಗಬೇಕು. பாருங்க, எவ்வளவோ ரத்தம் சிந்தப்படுகிறது. ನೋಡ್ರಿ, ಎಷ್ಟೊಂದು ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. கொலைவெறியின் ஆவிகள் இந்த மாநிலத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ಕೊಲೆಗಟ್ಟಕತನ ಆತ್ಮವು ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. வன்முறைகள் காணப்படுகிறது. ಉಗ್ರತನೆಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அதெல்லாம் நாம் அறிந்த பொழுதுதான், ಇದೆಲ್ಲ ತಿಳುಕೊಂಡಾಗ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಒಂದು ಭಾರ அதுக்கெல்லாம் ಬರುತ್ತದೆ. காரணம் பொல்லாத ஆவி அதன் பின்னாலே கிரியை செய்கிறது. ಇದಕ್ಕೆಲ್ಲವೂ ಕಾರಣ ದುಷ್ಟ ಆತ್ಮ ಅದರ ಹಿಂದೆ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತಾ அப்ப ಇದೆ. அதை கேட்டார்கள், அவர்களுக்குள்ள பாரம் வந்தது. ಅದನ್ನ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ಅವರ ಒಳಗಡೆ ಆ ಭಾರ ಉಂಟಾಯಿತು. அதனால அவருடைய ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் மாறினது. ಅದರಿಂದ ಅವರಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಲವುಳ್ಳ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಯಿತು. இரண்டாவது, ಎರಡನೆಯದು, அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ಅವರು ಏಕ ಮನಸ್ಸುಗೊಂಡರು. அவங்களுக்கு வேற எதையுமே, அவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்திருக்கும், ಅವರಿಗೆ ಬೇರೆ ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು எவ்வளவோ ಇರಬಹುದು, தேவைகள் இருந்திருக்கும், ಎಷ್ಟೋ ಅಗತ್ಯತೆಗಳು ಇದ್ದಿತ್ತು, சரீரத்தில் உபத்திரவம் இருந்திருக்கும். ಶರೀರದಲ್ಲಿ ಉಪದ್ರವ ಬಂದಿರಬಹುದು. அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ಅದನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ದೂರ ಹಾಕಿ என்ன காரியத்தை கேட்டார்களோ ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೇಳಿ அதற்காக ஒருமுகப்படுகிறார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಏಕ ಮನಗೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆதி திருச்சபையின் விசுவாசிகளுடைய ஜெபத்திற்கு வெற்றி ஏன் கிடைத்தது? ಆದಿ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಯಾಕೆ ಜಯ ಸಿಕ್ಕಿತು? அநேக இடங்கள்ல ஒருமனப்பட்டு போடப்பட்டிருக்கும். ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಎಂಬುದಾಗಿ நாம ಹಾಕಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. இப்ப ஜெபம் பண்ண போறோம். ನಾವೀಗ ಪ್ರಾರ್ಥನೆ உங்களுக்கு ಮಾಡಲಿಕ್ಕೆ பல பிரச்சனைகள் இருக்கலாம், ನಿಮಗೆ ಹಲವು ಸಮಸ್ಯೆಗಳು பல ಇರಬಹುದು, தேவை- ಅಗತ್ಯತೆಗಳಿರಬಹುದು. எல்லாம் மறந்துருங்க. ನೆರವೇರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. வேற ஏதாவது ஆசை இருக்கா? ಬೇರೆ ಏನಾದ್ರು ಆಸೆ ಇದೆಯಾ? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணுமா வேண்டாமா? ಕರ್ತನ ಮಾತುಗಳು ನೆರವೇರಬೇಕಾ ಬೇಡವಾ? அந்த ஒரே நோக்கத்தோடு ஜெபம் பண்ண ಆ போறோம். ಒಂದೇ ಉದ್ದೇಶದೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. மூணாவது எப்படி ஜெபம் பண்றாங்க? ಮೂರನೇದಾಗಿ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. யாரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க? ಯಾರನ್ನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು? வாய் திறந்து சொல்லுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ್ರಿ. சிலர் மேடையை நோக்கி ஜெபம் பண்ணுவீங்க, ಕೆಲವರು ವೇದಿಕೆಗೆ ನೇರವಾಗಿ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. சிலர் ஊழியக்காரன் என்ன சொல்றான்னு கவனிச்சிட்டு இருப்பீங்க. ಕೆಲವರು ಸೇವಕರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதெல்லாம் மறந்துருங்க. ಅದೆಲ್ಲ ಮರೆತು ಬಿಡ್ರಿ. நிறைய பேர் இயேசுவை நினைக்காமலே ஜெபம் பண்ணுவாங்க. ಅನೇಕರು ಯೇಸುವನ್ನ ನೆನೆಸದೇನೆ ಪ್ರಾರ್ಥನೆ உங்களுடைய ಮಾಡ್ತಾರೆ. நோக்கம் தேவனுக்கு நேராக திரும்பணும். ನಿಮ್ಮ ಉದ್ದೇಶಗಳು ದೇವರಿಗೆ ನೇರವಾಗಿ ತಿರುಗಬೇಕು. தேவனை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும். ದೇವರನ್ನ ನೋಡಿ ಫೋಕಸ್ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஜெபத்தை கேட்கிற தேவன் இங்குதான் இருக்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು ಇಲ್ಲಿಯೇ ಇದ್ದಾರೆ. இங்கிருந்து உங்க ஜெபத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ಇಲ್ಲಿದ್ದು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்கன்னு அவர் பார்க்கிறார். ನೀವು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀರೋ ಅದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அமைதியா இருக்கிறீங்களா? ಇನ್ನು ನೀವು ಮೌನವಾಗಿದ್ದೀರಾ அல்லது வாயை திறந்து ஜெபிக்கிறீங்களா? ಅಥವಾ ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ உங்க ಇದ್ದೀರಾ? ஜெபம் பாரத்தோடு வருகிறதா? ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಭಾರದೊಟ್ಟಿಗೆ ಎಲ್ಲ கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನ ಕರ್ತನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். ದೇವರನ್ನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பிறகு எப்படி ஜெபம் பண்ணாங்க? ಅವರು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು? ನಂತರ சத்தமிட்டு ஜெபம் பண்ணினார்கள். ಶಬ್ದ ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஆமென் சொல்லுங்க. ಅಲ್ಲೇ ಆಮೇನ್ ಹೇಳ್ರಿ. நிறைய பேர் வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. ಅನೇಕರು ಬಾಯೇ ತೆರಿತಾ ಇಲ್ಲ. ஜெபம்னா சத்தம் வெளிவர வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂದರೆ ಶಬ್ದ ಹೊರಬರಬೇಕು. இயேசுவே சத்தமிட்டு ஜெபம் பண்ணினார். ಯೇಸುವೇನೇ ಗಟ್ಟಿಯಾದ ಶಬ್ದದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார். ಗಟ್ಟಿಯಾದ ಶಬ್ದದೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. இயேசுவோட பெரிய ஆட்கள் யார் இருக்கீங்களா? ಯೇಸುವಿಗಿಂತ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲಿ ಯಾರು ಇದ್ದೀರಾ?
சிலர் விதண்டவாதெல்லாம் பேசுவாங்க. ಕೆಲವರು ವಾದ ವಿವಾದಗಳನ್ನೆಲ್ಲ சத்தமா ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஜெபம் பண்ணாதான் ஜெபம் கேட்கப்படுமா? ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಕೇಳಲ್ಪಡ್ತದ? சர்வ வல்லமையுள்ள தேவனே ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರೇ பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணார். ಗಟ್ಟಿಯಾದ ಶಬ್ದದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். ಅವರು ಯೂದ ಕುಲದ ಸಿಂಹ. சிங்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே கர்ஜனை தான். ಸಿಂಹದ ಸ್ಪೆಷಾಲಿಟಿನೇ ಗರ್ಜನೆ. அவர் சிங்கம் அங்க இருக்கிறதெல்லாம் யாரு? ಅವರು ಸಿಂಹ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿರೋರೆಲ್ಲ ಯಾರ್ರೀ? பால சிங்கங்கள். ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ಮರಿ ಸಿಂಹಗಳು. கர்த்தர் நமக்கு கர்ஜனையை வைத்திருக்கிறார். ಕರ್ತನ ನಮಗೆ ಗರ್ಜನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்ஜனை வெளிவரணும்னா ಆ ಗರ್ಜನೆ ಹೊರ ಬರಬೇಕಂದ್ರೆ வாயை திறக்கணும். ಬಾಯಿ ತೆರಿಬೇಕು. வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. சத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல எட்டணும். ಈ ಶಬ್ದ ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನ ಮುಟ್ಟಬೇಕು. பிறகு எப்படி ஜெபம் பண்றாங்க? ನಂತರ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ? கர்த்தரை உயர்த்தி ஜெபம் பண்றாங்க. ಕರ್ತನ ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳ್ರಿ. நீங்க வீட்ல போய் நல்ல நிதானமா வாசித்து பாருங்க. ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಿಧಾನವಾಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. முதல்ல பிரச்சனை எல்லாம் சொல்லல. ಮೊದಲದಾಗಿ ಅವರು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನೆಲ್ಲ ஆண்டவரே அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அப்படி எல்லாம் சொல்லல. ದೇವರೇ ಹೊಡಿತಾರೆ ಗುದ್ದಿತಾರೆ ಎಂಬುದಾಗಿ கர்த்தரை பெரியவராய் பார்க்கிறார்கள். ಕರ್ತನನ್ನ ದೊಡ್ಡವರಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள். ಅವರು ಎಂತವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. கர்த்தரை பெரியவரா சொல்லதான் ಕರ್ತನನ್ನ ದೊಡ್ಡವರಾಗಿ ಹೇಳ್ತಾ நமக்குள்ள விசுவாசம் பெருகும். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ನಂಬಿಕೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. ஆமென். வராத. ಆಮೆನ್ ಬರಲ್ವಲ್ಲ. நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ರಿ. கர்த்தர்கிட்ட போய் ಕರ್ತನ ಬಳಿಲಿ ಹೋಗಿ பிரச்சனையை பெருசா சொல்லாதீங்க. ಸಮಸ್ಯೆನ ದೊಡ್ಡದಾಗಿ ಹೇಳಬೇಡ್ರಿ. பிரச்சனைட்ட ಸಮಸ್ಯೆ ಹತ್ರ கர்த்தர் பெரியவரா சொல்லுங்க. ಕರ್ತನ ದೊಡ್ಡವರಾಗಿ ಹೇಳ್ರಿ. பிரச்சனை காட்டில கர்த்தர் பெரியவர். ಸಮಸ್ಯೆಗಳಿಗಿಂತಲೂ ಕರ್ತನು ದೊಡ್ಡವರು. பெரிய பிரச்சனை தான். ಅವರಿಗೆ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ. ஆனா கர்த்தர்கிட்ட போய் பிரச்சனையை பெருசா சொல்லவே இல்லை. ಆದ್ರೆ ಕರ್ತನ ಬಳಿಲಿ ಹೋಗಿ ಅವರು ಸಮಸ್ಯೆನ ದೊಡ್ಡದಾಗಿ ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. பிரச்சனைட்ட கர்த்தர் பெரியவரா சொன்னார்கள். ಸಮಸ್ಯೆಗಿಂತಲೂ ಕರ್ತನನ್ನ ದೊಡ್ಡವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படியே செய்யுங்க. ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಾಗೆಯೇ ಮಾಡಿ. ஆண்டவர்கிட்ட போய் பிரச்சனையை பெருசா சொல்லாதீங்க. ದೇವರ ಬಳಿಲಿ ಹೋಗಿ ಸಮಸ್ಯೆನ ದೊಡ್ಡದಾಗಿ ಹೇಳಬೇಡ್ರಿ. பிரச்சனைட்ட கர்த்தர் பெரியவரா சொல்லுங்க. ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಕರ್ತನ ಬಳಿ ಕರ್ತನ ದೊಡ್ಡವರಾಗಿ ಹೇಳ್ರಿ. அப்ப பிரச்சனை தாழ்த்தப்படும். ಆಗ ಸಮಸ್ಯೆ ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತದೆ. விசுவாசம் பெருகும். ನಂಬಿಕೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. பிறகு எப்படி ஜெபம் பண்றாங்க? ನಂತರ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்றாங்க. ಕರ್ತನ ವಾಗ್ದಾನವನ್ನ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. தீர்க்க தரிசனத்தை சொல்லி ஜெபம் பண்றாங்க. ಪ್ರವಾದನೆಯನ್ನ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. அது தற்செயலா நடந்ததெல்லாம் இல்ல. ಅದು ತಕ್ಷಣ ನಡೆದದ್ದು ಅಲ್ಲ. எப்படிலாம் நடக்கும்னு சொல்லி சங்கீதங்கள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. ಈಗೆಲ್ಲ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சங்கீதக்காரன் மூலமா தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டு இருக்கிறது. ಕೀರ್ತನೆಗಾರನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனால அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. ಅದರಿಂದ ಅದೆಲ್ಲ ದೊಡ್ಡದಾಗಿ ಕಾಣಲಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னது நடக்கிறது. ದೇವರು ಹೇಳಿದ್ದು ನಡೀತಾ ಇದೆ. அவர் சொன்னது நடக்கிறதுன்னா ಅವರು ಹೇಳಿದ್ದು ನಡೀತಾ ಇದೆ. நாம ஜெபம் பண்ணனா அது இல்லாம போகணும் அவங்களுக்கு தெரியும். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுகிறார்கள். ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಇಟ್ಟು ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳ್ರಿ. சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳ್ರಿ. இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்தது அல்ல. ಈ ಸಮಸ್ಯೆ ನಮಗೆ ಬಂದದ್ದು ಅಲ್ಲ. இந்த பிரச்சனை வேத வசனத்தின்படி வந்தது. ಈ ಸಮಸ್ಯೆ ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ அது தீர்க்க தரிசனத்தின்படி வந்தது. ಅದು ಪ್ರವಾದನಾತ್ಮಕವಾಗಿ ಬಂದದ್ದು. எங்களுக்கு வந்த பிரச்சனையும் அல்ல. ನಮಗೂ ಈ ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. அது இயேசுவுக்கு வந்த பிரச்சனை. ಅದು ಯೇಸುವಿಗೂ ಸಮಸ್ಯೆ ಬಂದದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எழுப்புதல் இயேசுவின் காரியம். ಉಜ್ಜೀವನ ಯೇಸುವಿನ ಕಾರ್ಯ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳ್ರಿ. எழுப்புதல் பரலோக காரியம். ಉಜ್ಜೀವನ ಪರಲೋಕದ ಕಾರ್ಯ. ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம வேலை. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡತಕ್ಕದ್ದು ನಮ್ಮ ಕೆಲಸ. எழுப்புதல பரவ செய்ய வேண்டியது கர்த்தருடைய வேலை. ಉಜ್ಜೀವನವನ್ನು ಹರಡುವಂತೆ ಮಾಡುವಂತದ್ದು ಕರ್ತನ ಕೆಲಸ. கடைசியா எப்படி ஜெபம் பண்ணாங்க? ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು? கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி ஜெபம் பண்ணாங்க. ಕರ್ತನ ಬಲವು ಪ್ರಕಟವಾಗುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. அப்படியே அங்க நடைபெற்றது. ಹಾಗೆಯೇ ಅಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು. பாருங்க, அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்தவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ನೋಡ್ರಿ, ಅವರು ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அதனாலதான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ண முடிந்தது. ಅದರಿಂದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಆಯಿತು. அவர்கள் கூடியிருந்த இடம் அசையக்கூடிய அளவுக்கு ஜெபம் பண்ண முடிந்தது. ಅವರು ಸೇರಿ ಬಂದಿದ್ದ ಸ್ಥಳ ನಡುಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಯಿತು. ஜெபிக்க எழுப்புதல் பரவி கொண்டே இருந்தது. ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಉಜ್ಜೀವನ ಹರಡುತ್ತಲೇ ಇದ್ದಿತು. எத்தனையோ பயமுறுத்தல்கள் வந்தாலும், ಎಷ್ಟೋ ಭಯಪಡಿಸುವಿಕೆಗಳು ಬಂದರು. முன்னிலும் அதிகமாக மிகுந்த பலத்தோடு அப்போஸ்தலர் சாட்சி கொடுத்தார்கள். ಮೊದಲಿಗಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿ ಬಲವಾದ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಅಪೊಸ್ತಲರು ಕೊಟ್ಟರು. ஆமென். உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟರು. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று நிரூபித்தார்கள். ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿರೂಪಿಸಿದರು. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಿ? வேகமா எழும்பி நிற்கலாம். ವೇಗವಾಗಿ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. கர்நாடக மாநிலத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் சொன்ன
காரியங்கள் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ಅವರು ಹೇಳಿದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இது கட்டாயம் நிறைவேறும். ಇದು ಕಡ್ಡಾಯ ನೆರವೇರುತ್ತದೆ. நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. ಇದು ನೆರವೇರುವಂತ ಕಾಲ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ನಂಬುವವರು ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. மகிமை செலுத்துங்க. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಿರಿ. இன்னும் முழு பலத்தோடு மகிமை செலுத்தணும். ಇನ್ನು ಪೂರ್ಣ ಬಲದೊಟ್ಟಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು. தீர்க்க தரிசனங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ಈಗ ಪ್ರವಾದನೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். ಚೆನ್ನಾಗಿ ಶಬ್ದವೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ಎಲ್ಲ அறிந்து கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳುಕೊಳ್ಳ್ರಿ. கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ಕರ್ತನ ಪ್ರವಾದನೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ சாதாரணமாக சாத்தான் ஜெபிக்க விட மாட்டான். ಸಾಧಾರಣವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸೈತಾನ அந்த ஜெபத்துக்கு பயங்கரமான தடைகள் வரும். ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ತಡೆಗಳು ಬರ್ತದೆ. தானியேல் தீர்க்க தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ದಾನಿಯೇಲನು ಪ್ರವಾದನೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அவன் ஜெபத்துக்கு பயங்கர தடைகள் வருகிறது. ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಭಯಂಕರವಾದ ತಡೆಗಳು ಬರುತ್ತವೆ. வானமண்டல ஆவிகளை எதிர்த்து நிற்கிறது. ವಾಯುಮಂಡಲ ದುರಾತ್ಮ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತಾ ಇದೆ. அப்ப மாம்சத்துல ஜெபித்தா ஜெயிக்க முடியாது. ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ நல்ல ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபம் பண்ணணும். ಚೆನ್ನಾಗಿ ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು நல்ல ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. வைராக்கியமா ஜெபம் பண்ணணும். ಚೆನ್ನಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ நாம ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஜெபிக்க ஜெபிக்க மிகாவேலர்கள் இறங்குவார்கள். ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ದೇವದೂತರು ಇಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತಾರೆ. நாம ஜெபிக்க ஜெபிக்க காபிரியலர்கள் இறங்குவார்கள். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಗಬ್ರಿಯೇಲ್ಗಳು ஒரு ಇಳಿಯುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லலாமே. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಬಹುದಲ್ಲ. சத்தமா சொல்லலாமே. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಬಹುದಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அவங்க அப்படி ஜெபம் பண்ணனாங்கன்னா ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ಅಂದ್ರೆ அவங்க மேல ஒரு ஜெப அபிஷேகம் இருந்தது. ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಅಭಿಷೇಕ அவங்க மேல ಬಿದ್ದಿತು. ஒரு யுத்த அபிஷேகம் ಅವರ இருந்தது. ಮೇಲೆ ಒಂದು ಯುದ್ಧ ಅಭಿಷೇಕ அந்த ಬಿದ್ದಿತು. அபிஷேகத்தை அனல் மூட்டி கொண்டே ಆ இருந்தார்கள். ಅಭಿಷೇಕವನ್ನು ಅವರು ಒತ್ತಿಸುತ್ತಲೇ ಇದ್ದರು. இன்னைக்கு காலையில இருந்து உங்க மேல அபிஷேகம் விழுந்து கொண்டே இருக்கிறது. ಇವತ್ತು ಬೆಳಗಿನಿಂದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇಳಿಯುತ್ತಲೇ ಇದೆ. எத்தனை பேர் மேல அக்கினி விழுந்தது? ಎಷ್ಟು ಜನ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಬಿದ್ದಿತು? எத்தனை மேல அபிஷேகம் இறங்கினது? ಎಷ್ಟು ಜನರ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬಂದಿತು? நீங்க அப்படியே அமைதியா இருக்கக்கூடாது. ನೀವು ಹಾಗೆ ಮೌನವಾಗಿ ಬಿಡಬಾರದು. இன்னும் அனல் மூட்டி எழுப்பணும். ಇನ್ನು ಅದನ್ನ ಹತ್ತಿ ಉರಿಯುವಂತೆ ಮಾಡಬೇಕು. தீமோத்தேயுவே அனல் மூட்டி எழுப்பு. ತಿಮೋತಿಯನೇ ಒತ್ತಿ ಉರಿಯುವಂತೆ ಮಾಡು. அசதியா இருக்க கூடாது. ಆಲಸ್ಯವಾಗಿರಬಾರದು. இப்ப எல்லாரும் அனல் மூட்டி எழுப்ப போறோம். ಈಗ ಒತ್ತಿ ಉರಿಯುವಂತೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. இந்த ஜெபத்துக்கு என்று அனல் மூட்டி எழுப்ப ಈ போறோம். ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಒತ್ತಿ ಉರಿಯುವಂತೆ நல்ல ಮಾಡಲಿದ್ದೇವೆ. வாயை திறந்து நல்ல துதிக்க ஆரம்பிங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಚೆನ್ನಾಗಿ ಸ್ತುತಿಸಲಿಕ್ಕೆ ஜெப அபிஷேகம் நமக்குள்ள அனல் மூட்டப்படணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮಲ್ಲಿ ಒತ್ತಿಸಲ್ಪಡಬೇಕು. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಬಯಸುತ್ತೀರಿ? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಬಯಸುತ್ತೀರಿ? நல்ல வாயை திறந்து ಚೆನ್ನಾಗಿ ಬಾಯಿಗಳನ್ನು நல்ல ತೆರೆದು வாய்களை திறந்து ಚೆನ್ನಾಗಿ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ளே அனல் மூட்டப்படுவதாக. ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕ ನನ್ನಲ್ಲಿ ಒತ್ತಿಸಲ್ಪಡಲಿ. கர்த்தாவே உம்முடைய அக்கினி எனக்குள்ளே அனல் மூட்டப்படுவதாக. ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಬೆಂಕಿ ನನ್ನಲ್ಲಿ ಒತ್ತಿಸಲ್ಪಡಲಿ. எழுப்புதல் அக்கினி அனல் மூட்டப்படுவதாக. ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಒತ್ತಿಸಲ್ಪಡಲಿ. ஒவ்வொருவர் மேல எழுப்புதல் அக்கினி ஏற்கனவே விழுந்திருக்கிறது. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಈಗಾಗಲೇ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்னும் ஒரு விசை கர்த்தர் உங்களை அனல் மூட்ட விரும்புகிறார். ಇನ್ನು ಒಂದು ಬಾರಿ ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತಿಸಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾರೆ. யாரு கைகளை கட்டிக்கொண்டு நிக்காதீங்க. ಯಾರು ಕೈಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು இன்னும் ನಿಲ್ಲಬೇಡಿ. ஒரு பலத்த அசைவு உங்க மேல இறங்க போகிறது. ಇನ್ನೊಂದು ಬಲವಾದ ದೇವರಾತ್ಮ ஆண்டவரே உம்முடைய ಚಲಿಸುವಿಕೆ அக்கினி இன்னும் ஒரு விஷயம் மேல இறங்குவதாக. ದೇವರೇ ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ಆ ಬೆಂಕಿ ನನ್ನ ಮೇಲೆ நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ இயேசுவின் நாமத்தினாலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. ಅಭಿಷೇಕವನ್ನು ಒತ್ತಿಸಿರಿ. நல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. அக்கினி பற்றி எரிய இடம் கொடுங்க. ಒತ್ತಿ ಉರಿಯುವಂತೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. நல்ல முழு பலத்தோடு ಚೆನ್ನಾಗಿ ಪೂರ್ಣ ಬಲದೊಂದಿಗೆ. போதாது ಸಾಕಾಗಲ್ಲ வாலிபனை அனல் மூட்டி எழுப்பு. ಯವನಸ್ಥನೇ ಒತ್ತಿ ಉರಿಯುವಂತೆ வாலிப ಮಾಡು. மகளை அனல் மூட்டி எழுப்பு. ಯವನಸ್ಥೆ ಮಗಳೇ ಒತ್ತಿಸಿ சகோதர ಎಬ್ಬಿಸು. அனல் மூட்டி எழுப்பு. ಸಹೋದರ ಒತ್ತಿಸಿ ಎಬ್ಬಿಸು. நல்ல கைகளை தட்டி ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். ஹalleluya. அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏமா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். நல்ல கரங்களை தட்டி தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இறங்கி வரும். நிரம்புங்க வழி நடத்தும். பாபா ஷகா தல்ல பாபா போல ஆமென். நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும். எங்களை நிரப்பி பயன்படுத்தும். ஊற்றிடுமே மழையை ஆண்டவரே, நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை
இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே Yes, Lord. ஒற்றிடுமே ஆமென். வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றும் ஆண்டவரே. ஒற்றிடுமே. கைகளை கட்டி வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த பெற்றுக்கொள்ளுங்க. நாளில் எங்கள் மீது வல்லமையோடே பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை தாருமே. ஆமென், ஆமென். தேசத்தை உமக்காக கலக்கிட ஆமென். அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட ஆமென், ஆமென். அபிஷேகம் ஆமென், ஊற்றுமே. ஆமென். கைகளை கட்டி, அனல் கொண்டு கைகளை உமக்காக கட்டி, எழும்பிட பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமையை Receive. இந்த ஒட்டிக்கோ. நாளில் எங்கள் Receive the fire. ஒட்டிக்கோ, பிரியனா. Receive the fire. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஒற்றிடுமே. வல்லமையை Yes, Lord. ஆமென். ஆமென். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஆமென். ஒற்றிடுமே. ஆமென். வல்லமையை இந்த ஆமென். நாளில் எங்கள் மேலே ஆமென். ஒற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஆமென், ஆமென். நல்ல கைகளை கட்டி, கைகளை கட்டி, நல்ல கைகளை கட்டி, கைகளை கட்டி. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ದೇವರೇ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தை கேட்க வந்திருக்கிறேன். ಕರ್ತನೇ, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಲು எங்களுடைய ಬಂದಿದ್ದೀರಿ. ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ನಮ್ಮ வந்திருக்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡಲು ಬಂದಿದ್ದೀರಿ. தீர்க்க தரிசனங்களை வைத்து நாம ஜெபம் பண்ண போகிறோம். ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. முதலாவதாக ಮೊದಲನೆಯದಾಗಿ கர்நாடக மாநிலத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ இந்த ಮಾತು, தேசத்தில் அவருடைய எழுப்புதல் பற்றி பரவ ಈ போகிறது. ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿಕ್ಕಿದೆ. கர்நாடகாவில் எழுப்புதல் பற்றி பரவ போகிறது. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನವು ಹತ್ತಿ ಹರಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದೆ. எதனால எழுப்புதல் தெரியுமா? ಯಾವುದರಿಂದ ಉಜ್ಜೀವನ ಗೊತ್ತಾ? நம்முடைய முன்னோர்கள் அநேக ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். ಪಿತೃಗಳು ಈಗಾಗಲೇ ಅನೇಕರು ರಕ್ತ ಸುರಿಸಿದ್ದಾರೆ. அநேகர் இந்த மாநிலத்திற்காக கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். ಅನೇಕರು ಈ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದ್ದಾರೆ. அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் பதிலாக, ಆ ಒಂದೊಂದು ರಕ್ತದ ಹನಿಗೆ ಉತ್ತರಕ್ಕೆ, ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு பதிலாக ಒಂದೊಂದು ಕಣ್ಣೀರಿನ ಹನಿಗೆ ಬದಲಾಗಿ ஆயிரங்கள் மனம் திரும்ப போகிறார்கள். ಸಾವಿರಗಳು ಮನ ತಿರುಗಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஒரு சொட்டு கண்ணீருக்கு 1000 பேர் ரட்சிக்கப்பட போறாங்க. ಒಂದು ಹನಿಯ ಕಣ್ಣೀರಿಗೆ ಸಾವಿರಗಳು ರಕ್ಷಣೆ ஒரு ಹೊಂದಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சொட்டு ரத்தத்திற்கு 1000 பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்க. ಒಂದು ಹನಿಯ ರಕ್ತಕ್ಕೋಸ್ಕರ ಸಾವಿರಾರು ಜನ ಮನ ತಿರುಗಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನ ಕರ್ತನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ. இங்க இருக்கிற சபைகள் எல்லாம் நெருப்பினாலே பற்றி பிடிக்க போகிறது. ಇಲ್ಲಿರುವಂತಹ ಸಭೆಗಳೆಲ್ಲವೂ ಬೆಂಕಿಯಿಂದ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿಕ್ಕೆ ಇದೆ. கர்த்தருடைய அக்கினி சபைகளிலே பற்றி பிடிக்க போகிறது. ಕರ್ತನ ಬೆಂಕಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿಕ್ಕಿದೆ. சபைகளிலே அக்கினி பரவும் பொழுது ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹರಡುವಾಗ அதை பார்த்து திரளான ஜனங்கள் சபைக்குள்ளே வரப்போகிறார்கள். ಅದನ್ನ ನೋಡಿ ಹೇರಾಡುವಂತ ಜನಗಳು ಸಭೆಯ ಒಳಗಡೆ ಬರಲಿದ್ದಾರೆ. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ನಂಬುವವರು ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ, இது உங்க கண்ணால பார்க்க போறீங்க. ಇದನ್ನ ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಂದ ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ. இந்த மாநிலத்திலே அது ஆண்டவர் துவக்க போகிறார். ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ತೋರಿಸಲಿದ್ದಾರೆ. ஆமே, கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿಕ್ಕಿದೆ. அதிலும் குறிப்பாக கர்த்தர் சொல்லுகிறார், ಅದರಲ್ಲಿ ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ದೇವರು இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, மாநிலத்திலே 7 இடங்கள்ல குறிப்பா அது பிடிக்க போகிறது. ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ 7 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅದು ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ முதல்ல ಹಿಡಿಯಲಿಕ್ಕಿದೆ. 7 இடங்கள்ல அக்கினி போடப்படும். ಮೊದಲನೇದಾಗಿ 7 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹಾಕಲ್ಪಡುತ್ತದೆ. அதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். ಅದನ್ನು ನೋಡಿ ಜನಗಳು அது ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾರೆ. கொஞ்சம் கொஞ்சமாய் பரவி ಅದು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಹರಡಿ இந்த மாநிலம் முழுவதும் பரவ போகிறது. ಈ ರಾಜ್ಯ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹರಡಲಿಕ್ಕಿದೆ. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமே இல்லையா? ನಿಮಗೇನ್ ಸಂತೋಷನೇ ಇಲ್ವಲ್ರಿ? சத்தமா கர்த்தரை துதிக்கலாமே. ಶಬ್ದವಾಗಿ ಕರ್ತನನ್ನು அது ಸ್ತುತಿಸಬಹುದು. வலது புறத்துல இடது புறத்துல இடம் கொண்டு பெருக போகிறது. ಬಲಗಡೆಯು ಎಡಗಡೆಯು ಅದು ಸ್ಥಳ ಹೊಂದಿ ಹಬ್ಬಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದೆ. படித்தவன் மேல படிக்காதவன் மேல அக்கினி பரவ போகிறது. ಅವಿದ್ಯಾವಂತರ ಮೇಲೆ ವಿದ್ಯಾವಂತರ ಮೇಲೆ ಅದು ಹರಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದೆ. ஏழைகள் பணக்கார மேல அக்கினி பரவ போகிறது. ಬಡವರು ಶ್ರೀಮಂತರ ಮೇಲೆ ಅದು ಹರಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದೆ. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ಈ ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ? எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥನೆ நல்ல வலது ಮಾಡಿ கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಬಲಗೈನ ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ಶಬ್ದವೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ
ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. கர்த்தாவே நீ சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் ஆண்டவரே. ಕರ್ತನೇ ನೀನು ಹೇಳಿದ ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರಬೇಕು. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ದೇವರನ್ನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுங்க. ಏಕ ಮನಸ್ಸಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ಕರ್ತನೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ನಿಮ್ಮನ್ನು ஆண்டவரே. ದೃಷ್ಟಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. நீ சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக. ನೀವು ಹೇಳಿದ ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರುವಂತದಾಗಲಿ. கர்த்தாவே முன்னோர்கள் சிந்தின இரத்தத்தை நினைவு கூறுவீராக. ಕರ್ತನೇ ಪಿತೃಗಳು ಸುರಿಸಿದ ರಕ್ತವನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஊழியர்கள் வடித்த கண்ணீரை நினைவு கூறுவீராக. ಸೇವಕರು ಸುರಿಸಿದ ಕಣ್ಣೀರನ್ನ இந்த ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இடத்துல சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு ಈ கூறுவீராக. ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ರಕ್ತವನ್ನ சிந்தப்பட்ட ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. கண்ணீரை நினைவு கூறுவீராக. ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ಕಣ್ಣೀರನ್ನ ஆயிரம் ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஆயிரம் மனம் திரும்புவார்களாக. ಸಾವಿರ ಸಾವಿರ ಮನ ತಿರುಗಲಿ. அல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಶಬ್ದವೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. வாலிபர்களுக்காக ஜெபிங்க. ಯವನಸ್ಥರು ಯವನಸ್ಥರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சகோதரர்கள் சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಸಹೋದರರು ಸಹೋದರರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சகோதரிகள் சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಸಹೋದರಿಗಳು ಸಹೋದರಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. எல்லா சபைகளிலும் நெருப்பு பிடிக்க போகிறது. ಎಲ್ಲ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹಿಡಿಯಲಿಕ್ಕಿದೆ. அக்கினி பிடிக்க போகிறது. ಒಂದು ಬೆಂಕಿ ಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಇದೆ. ஆரம்பத்துல 7 இடங்கள்ல பிடிக்க போகிறது. ಆರಂಭದಲ್ಲಿ 7 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹಿಡಿಯಲಿಕ್ಕಿದೆ. எல்லா வாயை திறந்து ஜெபிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. 7 இடங்கள்ல சொல்லுங்க. 7 ಸ್ಥಳಗಳನ್ನು ಹೇಳ್ರಿ. பிசாசு 7 இடங்கள்ல தீமையை கொண்டு வர போறான். 7 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸೈತಾನನು ಕೆಡುಕನ್ನು ತರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. கர்த்தர் 7 இடங்கள்ல நெருப்பு வைக்க போறார். ಕರ್ತನು 7 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿ 7 ಹಿಡಿಯಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. இடங்கள்ல அக்கினியை போட போகிறார். 7 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ಬೆಂಕಿ ಹಾಕಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. வாயை திறந்து ஜெபிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. கர்த்தாவே சொன்னதை நிறைவேற்றுவீராக. ಕರ್ತನೇ ಹೇಳಿದ್ದನ್ನ ನೆರವೇರಿಸಿ. கர்த்தாவே சொன்னதை நிறைவேற்றுவீராக. ಕರ್ತನು ಹೇಳಿದ್ದನ್ನ ನೆರವೇರಿಸಿ. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ಇನ್ನು ಶಬ್ದವೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சத்தம் போதாது, சத்தம் போதாது. ಶಬ್ದ ಸಾಲದು, ಶಬ್ದ ಸಾಲದು. சிங்கத்தை போல கர்ஜித்து ஜெபம் பண்ணுங்க. ಸಿಂಹದ ಹಾಗೆ ಗರ್ಜಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உங்க கைகள் அசையட்டும். ನಿಮ್ಮ ಕೈಗಳು ಚಲಿಸಲಿ. உங்களுடைய கால்கள் அசையட்டும். ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳು ಚಲಿಸಲಿ. நல்ல போராடி ஜெபம் பண்ணுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அது ஏழைகள் மேல பற்றி பிடிக்கட்டும் ಅದು ஆண்டவரே. ಬಡವರ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿ அது ದೇವರೇ. பணக்காரன் மேல பற்றி பிடிக்கட்டும் ಅದು ஆண்டவரே. ಶ್ರೀಮಂತರ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿ ದೇವರೇ. ஆண்டவரே படித்தவன் மேல பற்றி பிடிக்கட்டும் ದೇವರ ஆண்டவரே. ವಿದ್ಯಾವಂತರ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿ. படிக்காதவன் மேல பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ಅವಿದ್ಯಾವಂತರ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿ. நீர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக. ನೀವು ಹೇಳಿದ ಪ್ರವಾದನೆ ஆண்டவரே ನೆರವೇರುವಂತದಾಗಲಿ. நீர்தானே சொன்னீர். ದೇವರೇ ನೀವೇ ತಾನೇ ಹೇಳಿದ್ದು. ஆண்டவரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுங்க. ದೇವರನ್ನ ನೋಡಿ ಮಾತನ್ನ ಹೇಳಿ. ஆண்டவரே நீர்தானே சொன்னீர். ದೇವರೇ ನೀವು ತಾನೇ நீங்க ಹೇಳಿದ್ದು. சொன்னதை செய்யுங்க ஆண்டவரே. ನೀವು ಹೇಳಿದ್ದನ್ನ ಮಾಡಿರಿ ದೇವರೇ. வலது கரத்தை உயர்த்தி பேசுங்க. ಬಲಗೈನ ಮೇಲೆತ್ತಿ ಮಾತನಾಡಿ. ஆண்டவரே நீர் சொன்னீரே. ದೇವರೇ ನೀವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ. எழுப்புதல் வரும் என்று சொன்னீரே. ಉಜ್ಜೀವನ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ நெருப்பு ಹೇಳಿದ್ರಲ್ಲ. பிடிக்கும் என்று சொன்னீரே. ಹತ್ತಿ ಹರಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ 7 ಹೇಳಿದ್ರಲ್ಲ. இடங்கள்ல பிடிக்கும் என்று சொன்னீரே. 7 ಸ್ಥಳಗಳನ್ನ ಹಿಡಿತದೆ ಎಂಬುದಾಗಿ அது ಹೇಳಿದ್ರಲ್ಲ. எல்லா இடங்களிலும் பரவும் என்று சொன்னீரே. ಅದು ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹರಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ அது ಹೇಳಿದ್ರಲ್ಲ. வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் பரவும் என்று சொன்னீரே. ಅದು ಪೂರ್ವ ದಕ್ಷಿಣ ಉತ್ತರ ಎಲ್ಲ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಹರಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ கர்த்தாவே ಹೇಳಿದ್ರಲ್ಲ. அதை நிறைவேற்றுவீராக. ಕರ್ತನೇ ಎಲ್ಲ ಕಡೆಗಳನ್ನ ನೆರವೇರಿಸಿರಿ. எத்தனை பேருக்கு அதை பார்க்க ஆசையா இருக்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅದು ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಸೆ ಇದೆ? நல்ல 2 கைகளை உயர்த்தி ஜெபம் ಎರಡು பண்ணுங்க. ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ நல்ல ಮಾಡಿ. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ಎರಡು ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆತ್ತಿ அந்த தீர்க்க ಪ್ರಾರ್ಥಿಸಿ. தரிசனத்தை சொல்லி ஜெபம் ಆ பண்ணுங்க. ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆமே சகோதரனோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ಸಹೋದರನ ಜೊತೆಲಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ಎಲ್ಲರೂ பண்ணுங்க. ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. ಎಲ್ಲರೂ ಇணைந்து ಜೆಬ ಮಾಡಿ. ಪರಲೋಕದ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ ಆಮೆನ್, ಆಮೆನ್. ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ. ಅಪೊಸ್ತಲರು ಒಂದು ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ ಶಬ್ದ ತೆಗೆದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಂತ ದೇವನೇ ಆಮೆನ್. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಜನ ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. Yes, ದೇವರೇ Lord. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಉಚ್ಚರಣದ ಬೆಂಕಿಯನ್ನ ದೇವರೇ ಎಲ್ಲರೂ ವಾಕ್ಯದಿಂದ ಜೆಬಿಗೆ, ವಾಕ್ಯ ಮಾಡಿದ್ದೀರಲ್ಲ. ಆಮೆನ್. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆ ಉಚ್ಚರಣದ ಬೆಂಕಿ ಅಪ್ಪ ನಮ್ಮ ಆಮೆನ್. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ಹಾದು ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ದಾನಿಯೇಲನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಬದಲು ಮಾಡಿದಂತ ದೇವನೇ Yes, Lord. ಅಪೊಸ್ತಲರ ವಾಕ್ಯ ನಡೆದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಆಂಡವರೇ ಕಳಿಸಿದಂತ ದೇವನೇ ಆಮೆನ್. ದೇವರೇ ನೀವು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ದೇವರೇ ಭೂಮಿ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕಲು ಬಂದೆ ಆಮೆನ್. ಹತ್ತಿಕೊಳ್ಳಲು ಬಯಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ ದೇವನೇ ಆಮೆನ್. ವಾಕ್ಯ ನಡೆದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಸ್ತೋತ್ರ. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ 7 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ಆಮೆನ್. ಬೆಂಕಿಯಪ್ಪ ಹತ್ತಿ ಹರಡಲಿ ಎಂಬುದಾಗಿ Yes, Lord. ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ದೇವರೇ ಒಂದಪ್ಪ ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ ಡ್ರಾಪ್ ಕಣ್ಣೀರಿಗಾಗಿ ಆಮೆನ್. ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರಪ್ಪ ಆ 1000 ಜನ ಸ್ತೋತ್ರ, ಸೇವಕರು ಸ್ತೋತ್ರ. ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ಸೇವಕರ ರಕ್ತದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅಪ್ಪ ಆಮೆನ್. ಪೌಲನಿಗೆ ಎಬ್ಬಿಸಿದಂತೆ ದೇವನೇ ಅಪ್ಪ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ
ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. ಪೌಲು ಎದ್ದು ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ಸ್ತೋತ್ರ. ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲಾ ದೇವರ ಯೌವನಸ್ಥರುಗಳಿಂದ ಉಜ್ಜೋಣ ಬೆಂಕಿ ಅದು ಹತ್ತಿಕೊಳ್ಳಲಿ ಸ್ವಾಮಿ. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಹತ್ತಿಕೊಳ್ಳಲಿ ಕರ್ತಾವೆ, ಹಿರಿಯರ ಮೇಲೆ ಹತ್ತಿಕೊಳ್ಳಲಿ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲಾ ಯೌವನಸ್ಥರುಗಳನ್ನ ಹತ್ತಿಕೊಳ್ಳಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಕರ್ನಾಟಕ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆ ಉಜ್ಜೋಣ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಹರಡಲಿ ಸ್ವಾಮಿ. ಒಂದು ಮರುರೂಪ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೇ ದೇವರು ಯೆಹೋವನೇ ದೇವರು ದೇವನೇ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಒಂದು ಮರುರೂಪ ಉಂಟಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ. ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಎತ್ತಿರುವಂತ ಎಲ್ಲ ಬಲಿಷ್ಠರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಎಲ್ಲ ದುರಾತ್ಮಗಳನ್ನ, ಎಲ್ಲ ಅಧಿಕಾರದ ದುರಾತ್ಮಗಳನ್ನ, ಅಧಿಕಾರ ದುರಾತ್ಮಗಳನ್ನ, ಎಲ್ಲ ಆಕಾಶಗಳ ದುರಾತ್ಮಗಳನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಮುಂದಿನ ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಕ್ರಿಯೆಗಳ ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ಹರಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಯೌವನಸ್ಥರು ಎದ್ದೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಕರ್ನಾಟಕ ಮರುರೂಪ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೇ ದೇವರಿಂದ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಪರಲೋಕದ ತಂದೆ. ஜெபத்தை கேட்டு எழுப்புதலை அனுப்ப போகிறதற்காக ಕರ್ತನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ಉಜ್ಜೀವನನ ಕಳಿಸಲೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಕರங்களை ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಿರಿ. ದರ್ಶನ ನೆರವೇರ போகிறது. ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರಲೋಗಲಿಕ್ಕಿದೆ. ಎಲ್ಲ ಸತತ ಉಯರ್ತಿ ಸ್ತೋತ್ರ ಮನ್ನಂಗೆ. ಚೆನ್ನಾಗಿ ಶಬ್ದವೆತ್ತಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. ಕರங்களை ತಟ್ಟಿ ಸ್ತೋತ್ರ ಮನ್ನಂಗೆ. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. ಕರ್ತವೇ ಪರಮ போகிறதற்காக ಕರ್ತನೇ ಹರಡ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya ஹalleluya. கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவே. கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவே. எலியாவின் தேவனே இப்போ இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இப்போ இறங்கி வாருமையா. யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். அர்ப்பரிப்போம் அர்ப்பரிப்போம் வரை அர்ப்பரிப்போம். அர்ப்பரிப்போம் 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 அர்ப்பரிப்போம். எழுப்புதலின் காலம், எழுப்புதலின் காலம். கைகளை கட்டி கைகளை கட்டி அர்ப்பரிப்போம் அர்ப்பரிப்போம். அலங்கமிடி வரை அர்ப்பரிப்போம் அர்ப்பரிப்போம் அர்ப்பரிப்போம். அலங்கமிடி வரை அர்ப்பரிப்போம். ஹalleluya 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 கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுகிறோம். ಕರ್ತನ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ அது ಇದ್ದೇವೆ. கட்டாயம் நிறைவேறியே ஆகும். ಅದು ಕಡ್ಡಾಯ ನೆರವೇರಲೇಬೇಕು. இந்த எழுப்புதல் இன்னொரு முக்கியமான காரியம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ಈ ಉಜ್ಜೀವನದ ವಿಷಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ಮುಖ್ಯವಾಗಿ இந்த ಹೇಳಿದ್ದಾರೆ. மாநிலத்துல ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ 3 பலத்த ஜாதிகள் இருக்கிறார்கள். 3 ಬಲವಾದ ಜಾತಿಗಳಿದ್ದಾರೆ. அது உங்களுக்கு தெரியும், ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತು, எனக்கு தெரியாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ಆದ್ರೆ ಕರ್ತನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ 3 பலத்த ஜாதிகள் இருக்கிறாங்க. 3 ಬಲವಾದ ಜಾತಿಗಳಿದ್ದಾರೆ. இதுவரைக்கும் அவங்ககிட்ட சுவிசேஷம் சொல்ல முடியாது. ಇದುವರೆಗೂ ಅವರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ತಲುಪಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், ಅವರು ಸುವಾರ್ತೆಗೆ ವಿರೋಧಿಸಿ அவங்க ನಿಲ್ಲುವವರು, ஜாதிகளை குறித்த பெருமை கொண்டவர்கள். ಅವರ ಜಾತಿಯ ಕುರಿತಾಗಿ ಗರ್ವಿಷ್ಠರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அந்த 3 பலத்த ஜாதிகள் மேல எழுப்புதல் அக்கினி விழப் போகிறது. ಆ 3 ಬಲವಾದ ಜಾತಿಗಳ ಮೇಲೆ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಹಾಕಲ್ಪಡಲಿಕ್ಕಿದೆ. 3 பலத்த ஜாதிகள் மேல எழுப்புதல் அக்கினி விழப் போகிறது. ಬಲವಾದ ಜಾತಿಗಳ ಮೇಲೆ ಬಲವಾದ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಹಾಕಲ್ಪಡಲಿಕ್ಕಿದೆ. அவர்கள் பெருமையை விட்டு இறங்க போகிறார்கள். ಅವರು ಗರ್ವವನ್ನು ಬಿಟ್ಟು ಇಳಿಯಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஜாதி பெருமையை விட்டு இறங்க போகிறார்கள். ಜಾತಿಯ ಹೆಮ್ಮೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಅವರು ಇಳಿಯಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அவர்கள் சபைக்கு நேராக ஓடி வர போகிறார்கள். ಅವರು ಸಭೆಗೆ ನೇರವಾಗಿ ಓಡಿ ಬರಲಿದ್ದಾರೆ. பலத்தவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். ಬಲವಸ್ತರು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியலையோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ವೋ, அங்க எழுப்புதல் தீயை கர்த்தரே வைக்க போறார். ಅಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿಯನ್ನು ಕರ್ತನೇ ಇಡಲಿದ್ದಾರೆ.
ಬರಲಿದ್ದಾರೆ. ஆமென் ஹalleluya. ಆಮೆನ್ ಹalleluya. அவர்களே தானாக சபைக்கு ஓடி வர போகிறார்கள். ಅವರುಗಳೇ ತಾನಾಗಿ ಸಭೆಗೆ ಓಡಿ ಬರಲಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? இதுவரைக்கும் அவங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள் அழிய போகிறது. ಇದುವರೆಗೂ ಅವರನ್ನು ಕಟ್ಟಿಟ್ಟಿರುವಂತ ದುರಾತ್ಮಗಳು ಅಳಿಸಲ್ಪಡಲಿದೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், ಒಡಗಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನಗಳು, ஒடுக்கப்பட்ட ஜாதிகள், ತಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನಗಳು, அவர்கள் மேலேயும் அக்கினி ஆண்டவர் போட போறார். ಅವರ ಮೇಲೂ ಕೂಡ ದೇವರು ಬೆಂಕಿ ಹಾಕಲಿಕ್ಕೆ, அவர்களும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க போகிறார்கள். ಅವರುಗಳು ದೇವರಿಗಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நாம ஜெபம் பண்ணனா கர்த்தர் செய்ய போகிறார். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಕರ್ತನ ಅದನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ. ஒடுக்கினவர்கள் மேலேயும் அக்கினி விழ போகிறது. ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟವರ ಮೇಲೆಯೂ ಬೆಂಕಿ ಇಳಿತದೆ. ஒடுக்கப்பட்டவர்கள் மேலேயும் அக்கினி விழ போகிறது. ಕುಗ್ಗಿಸಲ್ಪಡುವವರ ಮೇಲೆಯೂ ಬೆಂಕಿ ஒரு ಇಳಿಯಲಿದೆ. பலத்த காரியம் நடைபெற போகிறது. ಒಂದು ಬಲವಾದ ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ? ஒடுக்கின ஜாதிகள் மேல அக்கினி விழ போகிறது. ಕುಗ್ಗಿದ ಜಾತಿಗಳ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಇಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஒடுக்கப்பட்ட ஜாதிகள் மேல அக்கினி விழ போகிறது. ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟವರ ಜಾತಿಗಳ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಇಳಿಯಲಿದೆ. ஜெபம் பண்ண போகிறோம். ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. கர்த்தர் சொல்றாரு, ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಾರೆ, நீங்க ஜெபம் பண்ண ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ அவர்களை குருட்டாட்டம் பிடித்த ஆவிகள் வெளியே வர போகிறது. ಅವರ ಕುರುಡುತನ ಮಾಡಿದ ದುರಾತ್ಮಗಳು ಹೊರ ಬರಲಿಕ್ಕಿದೆ. அவர்களை மோசம் போக்கின வல்லமைகள் அழிய போகிறது. ಅವರನ್ನು ಮೋಸಪಡಿಸಿದ ಶಕ್ತಿಗಳು ಅಳಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕಿದೆ. அவர்களை ஆளுகை செய்த விக்கிரக வல்லமைகள் அழிய போகிறது. ಅವರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ ವಿಗ್ರಹದ ಬಲಗಳು ನಾಶವಾಗಲಿದೆ. அவர்களை வேதனைப்படுத்தின விபச்சார ஆவிகள் அழிய போகிறது. ಅವರನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸಿದ ವ್ಯಭಿಚಾರದ ದುರಾತ್ಮಗಳು ನಾಶವಾಗಲಿಕ್ಕಿದೆ. அதை விட்டு எல்லாம் அவங்க ஓடி வர போகிறார்கள். ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಅವರು ಓಡಿ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சபையை விட்டு ஓடி வர போகிறார்கள். ಸಭೆಯ ಕಡೆಗೆ ಓಡಿ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நான் இதுவரைக்கும் வாசித்தது கர்த்தருடைய வார்த்தை. ನಾನು ಇದುವರೆಗೂ ಓದಿದ್ದು ಕರ್ತನ ಮಾತು. கர்த்தருடைய கர்நாடகாவில் அது நடைபெற போகிறது. ಕರ್ತನು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಅದನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ, ನೆರವೇರಿಸಲಿದ್ದಾರೆ. உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. இந்த தரிசனம் நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. ಈ ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ಶಬ್ದವೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உயர்ந்த ஜாதிகள் நடுவில் அக்கினி விழ போகிறது. ಉನ್ನತ ಜಾತಿಗಳ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಬೀಳಲಿಕ್ಕಿದೆ. ஜாதி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ಅದು ಯಾರು ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ಅದನ್ನ ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அவர்கள் மேல நெருப்பு விழும்படி ஜெபம் பண்ணுங்க. ಅವರ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಬೀಳುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அவர்கள் மேல அக்கினி விழும்படி ஜெபம் பண்ணுங்க. ಅವರ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಬೀಳುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. மூன்று பலத்த ஜாதிகள், ಮೂರು ಬಲವಾದ ಜಾತಿಗಳು, எழுப்புதல் அக்கினி விழ போகிறது. ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಅವರ ಮೇಲೆ ಬೀಳಲಿದೆ. வாயை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಪ್ರಾರ್ಥಿಸಿ. எல்லாம் ಅறுக்கப்பட போகிறது. ಕಟ್ಟುಗಳೆಲ್ಲ ಕೊಯ್ಯಲ್ಪಡಲಿದೆ. ಅವುகளை ಕಟ್ಟಿயிருந்த ಸಾತಾನಿನ ವಲ್ಲಮೆಗಳು ಅறுக்கப்பட போகிறது. ಅವರನ್ನು ಕಟ್ಟಿರುವಂತ ಸೈತಾನನ ಬಲಗಳು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿದೆ. ವಿಗ್ರಹ ಆವಿಗಳು ಅಳಿக்கப்பட போகிறது. ವಿಗ್ರಹದ ಬಲಗಳು ನಾಶವಾಗಲಿದೆ. வாயை திறந்து ஜெபிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பெருமையின் ஆவி அழிய ஜெபம் பண்ணுங்க. ಹೆಮ್ಮೆಯ ದುರಾತ್ಮ ಅಳಿಸುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. பச்சார ஆவி அழிய ஜெபம் பண்ணுங்க. ವ್ಯಭಿಚಾರದ ಆತ್ಮ ನಾಶವಾಗಲು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அவருடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணி வச்சிருக்கிற ஆவிகள் அழிய ஜெபம் பண்ணுங்க. ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮಂಕುಪಡಿಸಿರುವಂತ ದುರಾತ್ಮಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಯುದ್ಧ பண்ணுங்க, ಯುದ್ಧ பண்ணுங்க, ಯುದ್ಧ ಮಾಡಿ, ಯುದ್ಧ ಮಾಡಿ, ಯುದ್ಧ ಮಾಡಿ, ಯುದ್ಧ பண்ணுங்க சகோதரா. ಯುದ್ಧ ಮಾಡಿ ಸಹೋದರ. ஆள்காட்டி விரல நீட்டி பேசுங்க. ತೋರ ಬೆರಳನ್ನ ತೋರಿಸಿ ಮಾತನಾಡಿ. பொல்லாத ஆவியே வெளியேறுன்னு சொல்லுங்க. ದುಷ್ಟ ಆತ್ಮವೇ ಹೊರ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. இந்த எண்ணத்தை விட்டு நீ வெளியேறுன்னு சொல்லுங்க. ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರ ಹೋಗು. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ மோசம் போக்கின ஆவிகள் அழிவதாக. ವಂಚಿಸಿದ ದುರಾತ್ಮಗಳು ಅಳಿಯಲಿ. வைராக்கியமா ஜெபிங்க. ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ಯೇಸುವಿನ ರಕ್ತத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்க. ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಪ್ರೋಕ್ಷಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அக்கினி இறங்கும்படியா ஜெபம் பண்ணுங்க. ಬೆಂಕಿ ಇಳಿಯುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. நெருப்பு பற்றும்படியா ஜெபம் பண்ணுங்க. ಬೆಂಕಿ ಹತ್ತುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அவர்களே சபைக்குள்ள ஓடி வர போறாங்க. ಅವರುಗಳೇ ಸಭೆಯ ಒಳಗಡೆ ಓಡಿ ಬರಲಿದ್ದಾರೆ. யாருமே கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. ಯಾರು ಕರೆಯುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சபையில பற்றி எரிகிற நெருப்பை பார்த்து அவர்களே வர போகிறாங்க. ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿಯುವಂತ ಬೆಂಕಿಯನ್ನು ನೋಡಿ ಅವರೇ ಓಡಿ ಬರಲಿದ್ದಾರೆ. 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ಒಂದು 2 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ದೇವರನ್ನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஒடுக்கினவர்கள் நடுவில் எழுப்புதல், ಕುಗ್ಗಿಸಿದವರ ನಡುವೆ ಉಜ್ಜೀವನ, ஒடுக்கப்பட்டவர்களுக்குள்ள எழுப்புதல், ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟವರ ನಡುವೆ அவர்கள் ஆண்டவருக்காக எழும்ப போறாங்க. ಅವರುಗಳು ದೇವರಿಗಾಗಿ எல்லா வாயை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಬಾಯಿ ತೆರೆದು கர்த்தாவே, நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ಕರ್ತನೇ, ನಾವು ಒಂದುಗೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. நீர்தானே இதை சொன்னீர் ஆண்டவரே. ನೀವೇ ತಾನೇ ಇದನ್ನ ಹೇಳಿದ್ದು. இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொன்னீரே. ಹೀಗೆಲ್ಲ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ. எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்தீரே. ಇದು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ನುಡಿದಿದ್ದೀರಲ್ಲ. கர்த்தாவே, நீ சொன்னதை செய்வீராக. ಕರ್ತನೇ, ನೀವು ಹೇಳಿದ್ದನ್ನ ಮಾಡಿರಿ. வாக்கினால் சொன்னதை நிறைவேற்றுவீராக. ಬಾಯ ಮಾತಿಂದ ಹೇಳಿದ್ದನ್ನ ನೆರವೇರಿಸಿರಿ.
எத்தனை ஜாதிகளிலே நெருப்பு பிடிப்பதாக, ಆ ಜಾತಿಗಳ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಹಿಡಿಯಲಿ, எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிப்பதாக, ಉಜ್ಜುವಿನ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಹಿಡಿಯಲಿ. அவர்கள் சபையை நோக்கி ஓடி வருவார்கள், ಅವರು ಸಭೆಗಳನ್ನ ನೋಡಿ ಓಡಿ ಬರಲಿ, சபைகளை நிரப்புவார்களாக, ಸಭೆಗಳನ್ನ ತುಂಬುವಂತವರಾಗಲಿ. அவர்களுக்கு பின்னாலே கிரியை செய்கிற ஆவிகள் ಅವರ அழிக்கப்பட்டவர்களாக. ಹಿಂದೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವ ಆತ್ಮಗಳು ನಾಶವಾಗಲಿ. எல்லாரும் வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, நல்ல ஆள் காட்டி வரல நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ತೋರ್ಬೆರಳನ್ನ ತೋರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, அவர்கள் விடுதலை அடைய ஜெபம் பண்ணுங்க. ಅವರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲು ಪ್ರಾರ್ಥಿಸಿ, சொல்லோத வல்லமையில் அழிய ஜெபம் பண்ணுங்க. ಅವರ ಬಲಗಳೆಲ್ಲವೂ ಅಳಿಸಲ್ಪಡಲು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சகோதரனோட இணைந்து எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ಸಹೋದರ ಜೊತೆ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஹalleluya. ಸರ್ವಶಕ್ತನಾದವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀವಿ ದೇವರೇ ಸಪ್ಪ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ದೇವರೇ ಬಲತ್ತವಾದ 3 ಜನಾಂಗದ ಮೇಲೆ ದೇವರಪ್ಪ ಕರ್ತನ ಅಗ್ನಿ ಇಳಿದು ಬರುವುದಾಗ ದೇವರೇ ಸಪ್ಪ. ಆಕಾಶ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು ದೇವರೇ ಸಪ್ಪ ಆ 3 ಜನಾಂಗದ ಮೇಲೆ ಅಗ್ನಿ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ ದೇವರೇ ಸಪ್ಪ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಉಜ್ವಲ ಬೆಂಕಿ ಹಾಕಲ್ಪಡುತ್ತದೆ ದೇವರೇ ಸಪ್ಪ. ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದಿರುವಂತ ಎಲ್ಲ ಬಲವಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟப்படுவதாக, ಎಲ್ಲ ವಿಗ್ರಹದ ಕ್ರಿಯೆಗಳು ಕಟ್ಟப்படுவதாக, ಎಲ್ಲ ವ್ಯಭಿಚಾರದ ಕ್ರಿಯೆಗಳು ಕಟ್ಟப்படுவதாக, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆ ಸುಟ್ಟರಿಕப்படுவதாக. ದೇವರೇ ಉಜ್ವಲ ಬೆಂಕಿ ಕಳಿಸುತ್ತಾವೆ ದೇವರಪ್ಪ. ಒಡಗಿಸಲ್ಪಟ್ಟ ಎಲ್ಲ ಜನಗಳ ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ದೇವರೇ ಉಜ್ವಲ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯುವುದಾಗೆ, ಕರ್ನಾಟಕ ಆದರೆ ಉಜ್ವಲ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯುವುದಾಗೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವರಪ್ಪ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಉಜ್ವಲ ಬೆಂಕಿ ಆಗಬಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವಿ ಜೀವನ ಪರಲೋಕದಲ್ಲಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಕರ್ತನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. பெருமையின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது, ಹೆಮ್ಮೆಯ ದುರಾತ್ಮ ನಾಶವಾಗುತ್ತಾ ಇದೆ. ஜாதி பெருமையை தூண்டின ஆவிகள் அழிக்கப்படுகிறது, ಜಾತಿಯ ಉಚಿತನವನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಿದ ಆತ್ಮಗಳು ನಾಶವಾಗುತ್ತಾ ಇದೆ. திருட்டாட்டம் பிடிக்கப்படின ஆவிகள் கட்டப்படுகிறது, ಮಂಕುತನದ ಆತ್ಮವು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. எல்லார் மேல எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய ಎಲ್ಲರ போகிறது. ಮೇಲೆ ಉಜ್ವಲದ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಾ ಇದೆ. ஆர்ப்பரித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ಆರ್ಭಟಿಸಿ ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಹೇಳಿ. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த எழுப்புதல் வேகமாக பரவ விடாதபடிக்கு ಈ ಉಜ್ಜೀವನವು ವೇಗವಾಗಿ ಹರಡದಂತೆ ஒரு காரியம் இந்த மாநிலத்தின் மேல இருக்கிறது. ಒಂದು ಕಾರ್ಯವು ಈ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ಇದೆ. ஆண்டவர் அதை தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறார். ದೇವರು ಅದನ್ನ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. மாநிலத்தின் மேல ஒரு சாபம் இருக்கிறது, ಈ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ಒಂದು ಶಾಪವು ಇದೆ. அந்த சாபம் முறிக்கப்பட நாம ஜெபம் ಆ பண்ணணும். ಶಾಪವು ಮುರಿಯಲ್ಪಡುವಂತೆ ನಾವು ஆண்டவர் ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. சொல்லி இருக்கிறாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, என் ஆவினால நீங்க பலப்பட்டு ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ನೀವು ಬಲ ಹೊಂದಿ
நீங்க சத்துருவை கட்டும்படியாக ನೀವು ಶತ್ರುವನ್ನ ಕಟ್ಟುವ ಹಾಗೆ நீங்க ஒருமை இந்த சாபத்துக்கு விரோதமா ஜெபம் பண்ணனா ನೀವು ಆ ಶಾಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ எழுப்புதலுக்கான பாதைகள் தானாக திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿರುವಂತಹ ಮಾರ್ಗಗಳು ತಾನಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. நானே இதை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ನಾನೇ ಇದನ್ನ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. சாபம் முறிக்கப்படுகிற காலம் வந்து விட்டது. ಶಾಪವು ಮುರಿಯಲ್ಪಡುವಂತ ಕಾಲ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. அது என்ன சாபம்? ಅದು ಯಾವ ಶಾಪ? அது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ಅದನ್ನ ದೇವರೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. மாநிலத்தில் நிறைய இடங்களில் நரபலிகள் கொடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறார். ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನರಬಲಿಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟು ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. சாதாரண மனிதர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறார். ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರ ರಕ್ತವು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. பிள்ளைகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறார். ಮಕ್ಕಳ ರಕ್ತವು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. பெண்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறார். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்பாவி ஜனங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறார். ಪಾಪವುಳ್ಳ ಮಕ್ಕಳ ರಕ್ತವು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. பொல்லாதவர்கள் தங்களுடைய ஆளுகைக்காக இதை செய்திருக்கிறார்கள். ದುಷ್ಟರು ತಮ್ಮ ಆಡಳಿತಕ್ಕಾಗಿ ಇದನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதனால துஷ்ட ஆவிகள் இந்த மாநிலத்தை சுற்றி திரிகிறது. ಅದರಿಂದ ದುಷ್ಟ ಆತ್ಮಗಳು ಈ ರಾಜ್ಯವನ್ನ ಸುತ್ತಿ ಅಲೆಯುತ್ತಾ ಇದೆ. சூனியம் பண்ணுவதற்காக ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ಶೂನ್ಯ ಮಾಡಲ್ಪಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ராஜாக்களின் காலங்களில் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ಅರಸರುಗಳ ಕಾಲದಲ್ಲಿ ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த பொல்லாத ஆவிகள் இந்த மாநிலத்தில் சுற்றி திரிகிறது. ಆ ದುಷ್ಟ ಆತ್ಮಗಳು ಈ ರಾಜ್ಯವನ್ನ ಸುತ್ತುತ್ತಾ ಅಲೆಯುತ್ತಾ ಇದೆ. அது சாபமா இந்த மாநிலத்தின் மேல இருக்கிறது. ಅದು ಶಾಪವಾಗಿ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ಇದೆ. என் பிள்ளைகள் பலம் கொண்டு ஜெபம் பண்ணினா அந்த சாபத்தை முறிப்பேன்னு கர்த்தர் ನನ್ನ சொல்றார். ಮಕ್ಕಳು ಬಲ ಹೊಂದಿ ಆ ಶಾಪವನ್ನ ಮುರಿಯುವುದಾದರೆ ಅದು அந்த ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ சாபம் ಹೇಳಿದ್ದಾರೆ. முறிக்கப்பட்ட உடனே ಆ ಶಾಪ ಮುರಿಯಲ್ಪಡುವುದಾದರೆ எழுப்புதலுக்கான பாதைகள் திறக்கப்படும் கர்த்தர் சொல்றார். ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿರುವಂತಹ ಮಾರ್ಗಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ நல்ல ಹೇಳಿದ್ದಾರೆ. ரெண்டு பேரா கைகளை பட்டிங்க. இப்போ ಚೆನ್ನಾಗಿ ಇಬ್ಬರಿಬ್ಬರಾಗಿ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳ್ರಿ. ஒரு பெரிய வைராக்கியத்தோட ஜெபம் ಒಂದು பண்ணணும். ದೊಡ್ಡ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ரெண்டு பேரா கைகளை பட்டிங்க. ಇಬ್ಬರಿಬ್ಬರಾಗಿ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳ್ರಿ. செயின் மாறி பிடிக்க கூடாது. ಸರಪಣಿ ಹಾಗೆ ಅಲ್ಲ. ரெண்டு பேர் மாத்திரம் தான். ಇಬ್ಬರು ಮಾತ್ರ. ஒரு கையை பிடிங்க, ஒரு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ಒಂದು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿಕೊಳ್ಳ್ರಿ, ಒಂದು ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತುಕೊಳ್ಳ್ರಿ. எல்லாரும் ஆவியில நேரம் ஒரு 5 நிமிடம் யுத்தம் பண்ண போகிறோம். ಎಲ್ಲರೂ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಯುದ್ಧ கர்த்தர் ಮಾಡಲಿದ್ದೇವೆ. வெளிப்படுத்தின அந்த சாபம் முறிக்கப்படணும். ಕರ್ತನು ಪ್ರಕಟಿಸಿದಂತಹ ಶಾಪ ಮುರಿಯಲ್ಪಡಬೇಕು. வாயை திறந்து பேசுங்க. இப்போ ಬಾಯಿ ತೆರೆದು ಮಾತಾಡ್ರಿ. ಈಗ யாரு கண்ணை திறந்து மேடையை பார்க்காதீங்க. ಯಾರು ಕಣ್ಣು ತೆರೆದು ವೇದಿಕೆಯನ್ನ ನೋಡಬೇಡಿ. தேவனை நோக்கி கதறுங்க. ದೇವರನ್ನ ನೋಡಿ ಕೂಗ್ರಿ. தேவனே நீங்க தானே சொன்னீங்க, ದೇವರೇ ನೀವು ತಾನೇ ಹೇಳಿದ್ದು, நீங்க ஜெபம் பண்ணனா சாபத்தை முறிப்பேன்னு ನೀವು சொன்னீங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಶಾಪ ಮುರಿತದೆ ಎಂಬುದಾಗಿ நாங்க ಹೇಳಿದ್ದೀರಿ. ஜெபிக்கிறோம்னு சொல்லுங்க. ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. நீங்க தானே ரகசியங்களை வெளிப்படுத்தினீங்க. ನೀವು ತಾನೇ ರಹಸ್ಯಗಳನ್ನ நாங்க ಪ್ರಕಟಪಡಿಸಿದ್ದು. அதுக்காக இப்ப ஜெபிக்கிறோம் ನಾವು ஆண்டவரே. ಅದಕ್ಕಾಗಿ ಈಗ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அந்த ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சாபங்கள் முறிக்கப்பட ಆ ஜெபம் பண்ணுங்க. ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சாபங்கள் முறிக்கப்பட ஜெபம் ಆ பண்ணுங்க. ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ரத்தத்தினால் வந்த சாபம், ರಕ್ತದಿಂದ ಬಂದ ಶಾಪ, ரத்தத்தினால் வந்த சாபம் ರಕ್ತದಿಂದ ಬಂದ ಶಾಪ இயேசுவின் ரத்தத்தினால முறிக்கப்படணும். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದಲೇ ಮುರಿಯಲ್ಪಡಬೇಕು. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்க. ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನ ಪ್ರೋಕ್ಷಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. 31 மாவட்டங்களில ரத்தத்தை தெளிங்க. 31 ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನ ಪ್ರೋಕ್ಷಿಸಿ. ரத்த சிந்தப்பட்ட இடங்கள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ಜಾಗಗಳಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನ அந்த ಸುರಿಸಿ. ரத்தத்துல கிரியை செய்கிற ஆவிகளை கட்டுங்கள். ಆ ರಕ್ತದ ಮೂಲಕ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ದುರಾತ್ಮಗಳನ್ನ ಕಟ್ಟಿರಿ. ரத்த வெறிபிடித்த ஆவிகளை துரத்துங்கள். ರಕ್ತ ಪಿಶಾಚಿಗಳನ್ನ ಓಡಿಸಿರಿ. இயேசுவின் நாமத்தினால. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನ ಹೇಳ್ರಿ. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನ ಹೇಳಿ. இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನ ಪ್ರೋಕ್ಷಿಸಿ. கர்த்தாவே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ಕರ್ತನೇ ನಾವು ಒಂದುಗೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. பொல்லாத சாப கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ದುಷ್ಟ ಶಾಪದ ಕ್ರಿಯೆಗಳು ನಾಶವಾಗಲಿ. ரத்த வெறிபிடித்த ஆவிகள் அழிவதாக. ರಕ್ತ ದುರಾತ್ಮಗಳು ನಾಶವಾಗಲಿ. முன்னோர்கள் காலத்தில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் வந்த சாபங்கள் மறைவதாக. ಪಿತೃಗಳ ಕಾಲದಿಂದ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ರಕ್ತದ ಶಾಪಗಳೆಲ್ಲವೂ ನಾಶವಾಗಿ. ராஜாக்கள் காலத்தில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ಅರಸರುಗಳ ಕಾಲದಿಂದ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಶಾಪದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಕೂಡ ನಾಶವಾಗಲಿ. ஆண்டவரே, ஆளுகிறவர்கள் செய்த இரத்த பலிகள் இயேசுவின் நாமத்தில் சாபம் முறிக்கப்படுவதாக. ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ರಕ್ತಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾಶವಾಗಲಿ. வாயை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சாபம் தான் எழுப்புதலை தடுக்கிறது. ಈ ಶಾಪವೇ ಉಜ್ಜೀವನವನ್ನ ತಡೀತಾ ಇದೆ. அந்த பாதையை அடைத்துக் கொண்டிருக்கிறது. ಆ ಮಾರ್ಗವನ್ನ ತಡೆಯುತ್ತಾ ಇದೆ. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து, ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನ ಪ್ರೋಕ್ಷಿಸಿ. இயேசுவின் நாமத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ பில்லி சூனிய ஆவிகளை கடிந்து கொள்ளுங்க. ಆ
ಮಾಟ ಮಂತ್ರದ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಕಟ್ಟ್ರಿ, மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகளை துரத்துங்க. ಮರೆಯಾಗಿರುವಂತ ದುಷ್ಟ ಆತ್ಮವನ್ನ ಓಡಿಸ್ರಿ, ரத்த வெறிபிடித்த ஆவிகளை துரத்துங்க. ರಕ್ತ ಪಿಶಾಚಿಯನ್ನ ಓಡಿಸ್ರಿ. அது ராஜாக்களின் காலத்திலிருந்தே செயல்பட்டு ಅದು கொண்டிருக்கிறது. ಅರಸರ ಕಾಲದಿಂದಲೇ ಮಾಡಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அது தலைமுறையா செயல்பட்டு ಅದು கொண்டிருக்கிறது. ತಲೆಮಾರುಗಳಿಂದ ಮಾಡಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. எல்லாரும் வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சில குறிப்பிட்ட பட்டணங்களில் அதிகமாய் செயல்படுகிறது. ಕೆಲವು ನಿರ್ದಿಷ್ಟ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನ ಪ್ರೋಕ್ಷಿಸಿ. கர்த்தாவே நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ಕರ್ತನೇ ನಾವು ಪ್ರೋಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. ரத்தத்தை தெளிக்க சொன்னீரே. ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನ ಪ್ರೋಕ್ಷಿಸಲು ಹೇಳಿದ್ರಲ್ಲ. நாமத்தை பயன்படுத்த சொன்னீரே. ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು ಹೇಳಿದ್ರಲ್ಲ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தை பயன்படுத்துகிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ರಕ್ತத்தை தெளிக்கிறோம். ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಪ್ರೋಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. சாபங்கள் ಮುರಿಯುವುதாக. ಆ ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. ரத்த பலிகளின் கிரியைகள் அழிவதாக. ಆ ರಕ್ತ ಬಲಿಗಳ ಕ್ರಿಯೆಗಳು ನಾಶವಾಗಲಿ. பில்லிசூனிய வல்லமைகள் அழிவதாக. ಬಿಲಿಶೂನ್ಯ ಕಾರ್ಯಗಳು ನಾಶವಾಗಲಿ. மறைவிடங்களிலே கிரியை செய்கிற ஆவிகள் அழிவதாக. ಮರೆಮುಖವಾಗಿರುವಂತ ಸೈತ ಕ್ರಿಯೆಗಳು ನಾಶವಾಗಲಿ. ரெண்டு பேரா கைகளை பிடித்து யுத்தம் பண்ணுங்க. ಇಬ್ಬರಿಬ್ಬರು ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡು ಯುದ್ಧ ಮಾಡ್ರಿ. நீங்க ஜெபிக்க அந்த ஆவிகள் ஓடுகிறது. ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ದುರಾತ್ಮಗಳು ಓಡ್ತಾ ಇದೆ. பொல்லாத ஆவிகள் ஓடுகிறது. ದುಷ್ಟ ಆತ್ಮಗಳು ಓಡ್ತಾ ಇದೆ. வைராக்கியமா ஜெபிங்க. ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. மாநிலத்தில் இனிமேல இடம் இல்லை. ಇನ್ನು ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. பெங்களூர்ல இடம் இல்லை. ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ಮೈಸೂರ್ல இடம் இல்லை. ಮೈಸೂರಿನಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ. எந்த பட்டணத்திலும் இடம் இல்லை. ಯಾವ ಪಟ್ಟಣದಲ್ಲೂ ಸ್ಥಳವಿಲ್ಲ. எந்த மலைகளிலும் இடம் இல்லை. ಯಾವುದೇ ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ. சாப கிரியைகள் முறிக்கப்படுவதாக. ಶಾಪ ಕ್ರಿಯೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. இந்த பிசாசின் வல்லமைகள் அழிவதாக. ಸೈತಾನನ ಬಲಗಳು ನಾಶವಾಗಲಿ. நல்ல வைராக்கியமா ஜெபிங்க. ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இந்த தம்பியோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ಈ ತಮ್ಮನೊಂದಿಗೆ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால ஜெபம் பண்ணுங்க. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಎಲ್ಲ ಶಾಪದ ಕಟ್ಟುಗಳನ್ನು ನಜರೇತಿನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನೀಗಿಸ್ತಾ ಇದೀವಿ ಕರ್ತನೆ. ನನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಹೌದು ಕರ್ತನೆ, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ರಕ್ತವನ್ನು ಅನ್ಯಾಯವಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ರಕ್ತದ ನಿಮಿತ್ತ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಶಾಪದ ನಿಯಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿರ್ಮೂಲವಾಗಲಿ ಕರ್ತನೆ. ಎಲ್ಲ ಶಾಪವನ್ನು ತರುವಂತ ಎಲ್ಲ ದುಷ್ಟನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಲಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವಂತ ಎಲ್ಲ ದುರಾತ್ಮದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಬಂಧಿಸ್ತಾ ಇದೀವಪ್ಪ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವಂತ ಎಲ್ಲ ವಿಗ್ರಹದ ಕ್ರಿಯೆಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಲಯವಾಗಲಿ ಕರ್ತನೆ. ಎಲ್ಲ ವಿಗ್ರಹದ ಬಲಿಪೀಠಗಳು ಶಪಿಸಲ್ಪಡಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವಂತ ದುರಾತ್ಮದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಬಂಧಿಸ್ತಾ ಇದೀವಿ ಕರ್ತನೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ದೇವರೇ, ದೀರ್ಘ ದರ್ಶನವಾಗಿ ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು ನನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಹೌದು ಕರ್ತನೆ ನೆರವೇರಿಸಿ ಕರ್ತನೆ. ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ ದೇವರೇ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. ದೇವರಾತ್ಮನೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿರಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಕರ್ತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದರೆ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲ ಆರ್ಪರಿತ ಆண்டವರಿಗೆ ನன்றಿ சொல்லுங்க. ಆರ್ಭಟಿಸಿ ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಹೇಳೋಣ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்க நாமத்தில் அற்புதங்கள் என்றும் நடக்குது. ஆமென். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் என்றும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம்மேசு உடை தெரிவா. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம்மேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 ஹalleluya 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 ஹalleluya
ஹalleluya. Hallelujah. கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த மகிமையான எழுப்புதலை தடுக்க ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಈ ಮಹಿಮೆಯಾದ ಉಜ್ಜೀವನವನ್ನು ತಡೆಯಲು பிசாசு தந்திரமாய் ஒரு காரியத்தை செய்கிறான். ಸೈತಾನನು ತಂತ್ರವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்றைக்கு இந்த இடத்துல வெளிப்படுத்தின காரியங்களை ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಿಸಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನ போன வருஷமே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ಕಳೆದ ವರ್ಷವೇ ದೇವರು ಪ್ರಕಟಪಡಿಸಿದ್ದಾರೆ. இந்த மாநிலத்தின் மேல தீமைகளை கொண்டு வர சாத்தான் ಈ திட்டமிடுகிறான். ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ಕೆಡುಕುಗಳನ್ನು ತರಲು ಸೈತಾನನು ಯೋಜಿಸಿದ್ದಾನೆ. அதை எதிர்த்து ஜெபம்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ಅದನ್ನ ವಿರೋಧಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சில காரியங்களை பேசி இருக்கிறார். ದೇವರು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು அது ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. மாம்சத்தை பட்சிக்கிற கொள்ள நோய்கள் வரப்போகிறது. ಅದು ಶರೀರವನ್ನು ಭಕ್ಷಿಸುವಂತ ಘೋರ ವ್ಯಾಧಿಗಳು ಬರಲಿಕ್ಕಿದೆ. பச்சிலம் குழந்தைகளை குறிவைத்து ಅದು வரப்போகிறது. ಮಕ್ಕಳನ್ನ ಗುರಿಯಿಟ್ಟು ಬರಲಿಕ್ಕಿದೆ. அப்ப இதுக்காக நாம ஜெபம் பண்ணணும். ಇದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. விளைச்சல்களை அழிக்கிற காரியங்கள் வருகிறது. ವ್ಯವಸಾಯಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಬರಲಿಕ್ಕಿದೆ. அந்த வாழ்வாதாரங்களை அழிக்கிற காரியங்கள் வருகிறது. ಜೀವನಾಧಾರವನ್ನ ನಾಶ ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳು ಬರಲಿಕ್ಕಿದೆ. இதுல ஏழைகளும் பாதிக்கப்பட போறாங்க, பணக்காரங்களும் பாதிக்கப்பட போறாங்க. ಇದರಲ್ಲಿ ಬಡವರು ಬಾಧಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ, ಶ್ರೀಮಂತರು ಬಾಧಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஆண்டவர் அதை எதிர்த்து ஜெபம் பண்ண சொல்றார். ದೇವರು ಅದನ್ನ ಎದುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஜனங்களை முடக்கி போடுகிற காரியங்கள், ಜನಗಳನ್ನ ಅಡಗಿಸಿ ಬಿಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು, எலும்புகளை உடைத்து போடுகிற காரியங்கள், ಎಲುಬುಗಳನ್ನ ಮುರಿದು ಹಾಕುವ ಕಾರ್ಯಗಳು, ஜீவனை பட்சித்து போடுகிற காரியங்கள், ಜೀವವನ್ನ ಭಕ್ಷಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು, சமுத்திரத்தின் மூலமாக வருகிற காரியங்கள், ಸಮುದ್ರದ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವ ಕಾರ್ಯಗಳು. அதான் எழுப்புதலுக்கு விரோதமாக ಅದೇ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ இந்த பகுதியை சீர்குலைக்க பிசாசு இந்த காரியத்துல திட்டமிடுகிறான். ಈ ಭಾಗಗಳನ್ನ ಕೆಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸೈತಾನನು ಯೋಜಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. 3 ಮುಖ್ಯமான பிரச்சனைகளை கொண்டு வர திட்டமிடுகிறான். 3 ಮುಖ್ಯವಾದ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ತರಲು ಯೋಜನೆ நம்ம ಹಾಕುತ್ತಿದ್ದಾನೆ. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண போறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಒಮ್ಮನಸ್ಸಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ, சரீரங்களை பாதிக்கிற தீமைகள், ಶರೀರಗಳನ್ನ ಬಾಧಿಸುವ ಕೆಡುಕುಗಳು, வாழ்வாதாரங்களை பாதிக்கிற தீமைகள், ಜೀವನಾಧಾರವನ್ನ ಬಾಧಿಸುವ ಕಾರ್ಯಗಳು, சமுத்திரங்கள் மூலமாக வருகிற தீமைகள், ಸಮುದ್ರದಿಂದ ಬರುವಂತಹ ಕೆಡುಕುಗಳು. ஏழையும் பாதிக்கப்படுகிறான், ಬಡವನು ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ, பணக்காரனும் பாதிக்கப்படுகிறான், ಶ್ರೀಮಂತನು சிறு ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ, குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. எல்லாரும் வைராக்கியமா ஜெபம் பண்ண போறோம். ಎಲ್ಲರೂ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். ದೇವರನ್ನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. கண்ணை திறந்து மேடையை பார்க்காதீங்க, ಕಣ್ಣು ತೆರೆದು ವೇದಿಕೆಯನ್ನ கர்த்தரை ನೋಡಬೇಕು. நோக்கி பாருங்க. ಕರ್ತನನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ರಿ. ಎಲ್ಲ வலது கரத்தை உயர்த்தி யுத்தம் ಎಲ್ಲ பண்ண போறோம். ಬಲಗೈನ ಮೇಲೆತ್ತಿ ಯುದ್ಧ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. கர்த்தாவே நீர் சொன்னீரே ஆண்டவரே, ಕರ್ತನೇ ನೀವು ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ, எழுப்புதலுக்கு விரோதமாய் வருகிற தீமைகளுக்கு விரோதமாய் ஜெபம் பண்ண சொன்னீங்களே. ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಂತ ಕೆಡುಕುಗಳಿಗೆ ನೇರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. நீங்க ஜெபிக்கலன்னு நீங்க பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಹೋದ್ರೆ ನೀವು ಬಾಧಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕೆ உங்க ಅವಕಾಶ சரீரம் ಇದೆ. பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ನಿಮ್ಮ ಶರೀರ ಬಾಧಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕೆ உங்க ಅವಕಾಶವಿದೆ. குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಿಂದ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಬಾಧಿಸಲ್ಪಡಲು ಅವಕಾಶವಿದೆ. உங்க வயல் நிலங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ನಿಮ್ಮ ವ್ಯವಸಾಯದ ಸ್ಥಳಗಳು ಬಾಧಿಸಲ್ಪಡಲು ಅವಕಾಶವಿದೆ. கடலோர பகுதிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ಜೀವನಾಧಾರಗಳು ಬಾಧಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶವಿದೆ. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥನೆ அந்த ಮಾಡ್ರಿ. தீமைகளுக்கு விரோதமா ஜெபம் பண்ணுங்க. ಆ ಕೆಡುಕುಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அந்த தீமைகளுக்கு பின்னால கிரியை செய்கிற ஆவிகளை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. ಆ ಕೆಡುಕುಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡುವ ದುರಾತ್ಮವನ್ನ ಎದುರಿಸಿ நல்ல ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ಶಬ್ದವೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. 2 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. கர்த்தாவே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ಕರ್ತನೇ ನಾವು ಒಂದುಗೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ஆண்டவரே ஜெபித்தால் அதை அகற்றி போடுவேன் என்று சொன்னீரே. ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ இந்த ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ. தீமைகளை இல்லாமல் போக பண்ணுவேன் என்று ಅದು சொன்னீரே. ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ இந்த ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ. ஆவிகளை சிறைப்பிடிக்க சொன்னீரே. ಆ ದುರಾತ್ಮಗಳನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿತೀನಿ ಎಂಬುದಾಗಿ இயேசுவின் ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ. நாமத்தினாலே சிறைப்பிடிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸೆರೆ ಹಿಡಿಯುತ್ತೇವೆ. வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகளை சிறைப்பிடிக்கிறோம். ರೋಗಗಳನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ಆತ್ಮವನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿಯುತ್ತೇವೆ. எலும்புகளை குறிவைக்கிற ஆவிகளை சிறைப்பிடிக்கிறோம். ಎಲುಬುಗಳನ್ನು ಗುರಿ ಇಡುವಂತ ದುರಾತ್ಮವನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿಯುತ್ತೇವೆ. ஜீவனை குறிவைக்கிற ஆவிகளை சிறைப்பிடிக்கிறோம். ಜೀವವನ್ನ ಗುರಿ ಹಿಡಿಯುವಂತ ದುರಾತ್ಮವನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿಯುತ್ತೇವೆ. குழந்தைகளை குறிவைக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சிறைப்பிடிக்கிறோம். ಮಕ್ಕಳನ್ನ ಗುರಿ ಇಡುವಂತ ಆತ್ಮವನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸೆರೆ இந்த ಹಿಡಿಯುತ್ತೇವೆ. வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ಈ ஜெபம் பண்ணுங்க. ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, அந்த ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, பொல்லாத ಪ್ರಾರ್ಥನೆ ஆவிகளை ಮಾಡಿ. சிறைப்பிடிங்க. ಆ ದುರಾತ್ಮಗಳನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿರಿ. கர்த்தர் சிறைப்பிடிக்க சொல்லி இருக்கிறார். ಕರ್ತನು ಸೆರೆ ಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. சிறைப்பிடிக்கிறன்னு சொல்லுங்க. ಸೆರೆ ಹಿಡಿತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. விவசாயத்தை தொட நினைக்கிற ஆவிகளை சிறைப்பிடிங்க. ವ್ಯವಸಾಯವನ್ನ ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ನೆನೆಸುವ ದುರಾತ್ಮವನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿಯಿರಿ. வாழ்வாதாரத்தை தொட நினைக்கிற ஆவிகளை சிறைப்பிடிக்கிறோம். ಜೀವನಾಧಾರಗಳನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿಯಲಿ, ಕೆಡಿಸುವಂತ ದುರಾತ್ಮಗಳನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿಯಿರಿ. சிறைப்பிடிக்கிறோம். ಸೆರೆ ಹಿಡಿಯುತ್ತೀರಿ. எந்த நிலத்தையும் தொட உனக்கு அதிகாரம் இல்லை. ಯಾವ ಹೊಲವನ್ನ ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಅಧಿಕಾರ எந்த ಇಲ್ಲ. உணவையும் தொட உனக்கு அதிகாரம் ಯಾವ இல்லை. ಆಹಾರವನ್ನ ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಅಧಿಕಾರ
ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. விவசாயியை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. ವ್ಯವಸಾಯನ ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. கடலோரத்தில் கிரியை செய்ய அதிகாரம் இல்லை. ಯಾವುದರಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಿನಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆவிகளை சிறை பிடிக்கிறோம். ನಾವು ನಿನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿತೇವೆ. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. உங்க பிள்ளைகளை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பச்சை குழந்தைகளை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. ಹಸುಗೂಸುಗಳನ್ನ ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. விவசாயிகளை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. ವ್ಯವಸಾಯಿಗಳನ್ನ ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. வயல்நிலங்களை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. ಹೊಲಗದ್ದೆಗಳನ್ನ ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உங்க ஜீவனை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಜೀವವನ್ನ ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. வைராக்கியமா வைராக்கியமா ವೈರಾಗ್ಯವಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ எல்லாம் சிறை பிடிக்கப்படணும். ಆ ದುರಾತ್ಮಗಳೆಲ್ಲ ಸೆರೆ ಹಿಡಿಯಲ್ಪಡಬೇಕು. சிறை பிடிக்கப்படணும். ಆ ದುರಾತ್ಮಗಳು ಸೆರೆ ಹಿಡಿಯಲ್ಪಡಬೇಕು. ಸಹೋದರನೋடு ಇணைந்து ಜೆபிக்கலாம். ಸಹೋದರನಿಗೆ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಆಮೆನ್. ಪರಲೋಕದ ದೇವರೇ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದೀವಪ್ಪ. ಅಪ್ಪ, ನೀವು ಹೇಳಿರುವಂತ ಪ್ರವಾದನೆ ಇಟ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದೀವಿ ಅಪ್ಪ. ಕರ್ತಾವೇ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಶರೀರವನ್ನು ಬಾಧಿಸುವಂತ ಅಪ್ಪ ಕರ್ತಾವೇ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಶರೀರವನ್ನು ಬಾಧಿಸುವಂತ ಎಲ್ಲ ದುರಾತ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ ಇದೀವಿ ಅಪ್ಪ. ಮೂಳೆಗಳನ್ನು ಬಾಧಿಸುವಂತ ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ ಇದೀವಿ ಅಪ್ಪ. ಇದಿಲ್ಲದಲ್ಲಿ ಕರ್ತಾವೆ ಅಪ್ಪ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನ ಗುರಿ ಇಟ್ಟು ಕರ್ತಾವೆ ಅಪ್ಪ, ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎತ್ತಿ ನಿಂತಿರುವಂತ ಎಲ್ಲ ದುರಾತ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಸೆರೆ ಹಿಡಿತಾ ಇದ್ದೇವೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಕರ್ತಾವೆ ಅಪ್ಪ. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀವೇನ್ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತೀರೋ ಅದು ಪರಲೋಕದ ಕಟ್ಟಲ್ಪಡಂತ ಹೇಳಿದ್ದೀರಾ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿರ್ಮೂಲವಾಗಲಿ. ದೇವಕುಮಾರರು ಸೈತಾನನ ಕೆಲಸಗಳನ್ನು ಲಯ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರತ್ಯಕ್ಷರಾತ್ರಿ ಅಪ್ಪ. ಈ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಲಯವಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ರಾಜ ಅಪ್ಪ. ನಮ್ಮ ಒಂದು ಕರ್ತಾವೆ ಅಪ್ಪ, ಜೀವನ ಆಧಾರವನ್ನು ಕರ್ತಾವೆ ಹೆಂಗಾದ ಮಾಡಿ ಕರ್ತಾವೆ ಅಪ್ಪ. ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡುವಂತೆ ಕರ್ತಾವೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಕರ್ತಾವೆ. ಅದರ ತಂತ್ರಗಳು, ಅದರ ಆಲೋಚನೆಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಸುಳ್ಳುತನವಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದ ಸುಳ್ಳುತನವಾಗಲಿ ಕರ್ತಾವೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಪ್ಪ ಆ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಲೈವಾಗಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಟ್ಟಿದ್ದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். கர்த்தர் ஜெயம் கொடுத்தபடியினாலே ஆர்ப்பரித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ಕರ್ತನು ಜಯ ಕೊಟ್ಟದಿಂದ ಆರ್ಭಟಿಸಿ ಕರ್ತನಿಗೆ ವಂದನೆ ಹೇಳೋಣ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெய ಕೊಟ್ಟ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நல்ல கைகளை தட்டி கோட்டை தகர்ந்தொழிய ஆமென் ஆமென். சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சியை ஆர்ப்பரிப்போ. துதி சாட்சியை ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் மீட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தபடியினால் ಕರ್ತನು ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟದರಿಂದ ஆர்ப்பரித்த ஆண்டவரை துதிங்க. ಆರ್ಭಟಿಸಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿರಿ. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನನ್ನ ಸ್ತುತಿಸಿರಿ. கர்த்தர் சொன்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ಕರ್ತನು ಹೇಳಿದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ. எழுப்புதல் நெருப்பு பற்றி பிடிக்க போகிறது. ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿಕ್ಕಿದೆ. அது ஜாதிகளிலே பற்றி பிடிக்க போகிறது. ಅದು ಎಲ್ಲ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿಕ್ಕಿದೆ. சாபங்கள் முறிக்கப்படுகிறது. ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿಕ್ಕಿದೆ. எழுப்புதலுக்கான பாதைகள் திறக்கப்பட போகிறது. ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ ಮಾರ್ಗಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿಕ್ಕಿದೆ. தீமைகள் அழிக்கப்பட போகிறது. ಕೆಡುಕುಗಳು ನಾಶ ಮಾಡಲ್ಪಡಲಿಕ್ಕಿದೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ நல்ல முழு பலத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. ಪೂರ್ಣ ಬಲದೊಟ್ಟಿಗೆ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. ஜெயம் பெற்ற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಜಯ ಹೊಂದಿದವರಾಗಿ ಒಂದು ஹalleluya ಹಲ್ಲೇಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೇಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ದಯವಿಟ್ಟು ಅಮರ್ದು ಕೊಳ್ಳಲ್ಲ. ದಯಮಾಡಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ. இந்த தீர்க்க தரிசனங்களை மறந்துடாதீங்க. ಈ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡಬೇಡ್ರಿ.
இதை குறித்து வைத்து இதை வச்சு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ಇದನ್ನ ಬರೆದಿಟ್ಟುಕೊಂಡು ಇದನ್ನ ಮುಂದುವರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. சீக்கிரத்திலே மகிமையான எழுப்புதலை பார்க்க போறோம். ಬಹು ಬೇಗನೆ ಮಹಿಮೆಯಾದ ಉಜ್ಜೀವನವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இப்பொழுது ஒரு பாடலை பாடின பிறகு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். ಈಗ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿದ ನಂತರ ಮುಂದಿನ ಭಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗೋಣ. Praise the Lord. Hallelujah. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பேசாதீங்கன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னில் இருப்பவர் பெரியவர். சொல்லுங்களேன், என்னில் இருப்பவர் பெரியவர். நல்ல மாறு தட்டி சொல்லுங்க, என்னில் இருப்பவர் பெரியவர். ஆமே. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமே. இயேசு பெரியவர். ஆமே. எல்லாரும் சேர்ந்து கரம் தட்டி அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். நல்ல கரம் தட்டி. என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர், சாத்தானை உன்னை காட்டிலும். என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர், என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை, என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை. என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர், சாத்தானை உன்னை காட்டிலும். என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன், சாத்தானே நான் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன், சாத்தானே நான் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். என்னை சுராஜ இரத்தத்தாலே ஜெயித்திடுவேன் உன்னை, என்னை சுராஜ இரத்தத்தாலே ஜெயித்திடுவேன் உன்னை. என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை, என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை. என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர், சாத்தானே உன்னை காட்டிலும். என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து அதிகாரம் பெற்றிருக்கிறேன், சாத்தானே நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். அதிகாரம் பெற்றிருக்கிறேன், சாத்தானே நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். உன்னை துரத்த இயேசு நாமத்தினால் அதிகாரம் பெற்றேன், உன்னை துரத்த இயேசு நாமத்தினால் அதிகாரம் பெற்றேன். என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை, என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை. என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர், சாத்தானே உன்னை காட்டிலும். என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர், என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை, என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை. என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர், சாத்தானே உன்னை காட்டிலும். என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். ಆನಂದ್ ಎಂಬುದಾಗಿ 60 ವರ್ಷ ವಯಸ್ಸುಳ್ಳ